என் குருமார்கள் கையால் எழுதி கொடுத்த ஸ்ரீ தனாகர்ஷ்ண எந்திரம் செல்வ வளத்திற்காகவும் மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டியும் குடும்ப நிலையில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் விலகிறதுக்காக வேண்டியும் அடியேன் என்னால் என்ற ஒரு சிறு சேவகமாக இதை நான் செய்துட்டு வரேன். வரக்கூடிய மாசி மாதம் வரை இதை நான் வழங்க செய்ய வருவேன். அதன் பின்பு உங்களுக்கு கிடைப்பதில் சற்று சிரமம் உண்டு. எனவே அதுக்குள்ளே வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்க வரலாம். கீழ் காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்க வருவாங்க. மிக்க மகிழ்ச்சிகள். இனிய மகர ராசி மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வரக்கூடிய 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் கிரகங்களுடைய பெயர்ச்சியை கொண்டு தங்களுக்கு இது போன்ற பலன்கள் எல்லாம் வழங்க இருக்கிறாங்க. நம்ம அந்த பலன்களை பெறுவதற்கு நம்ம எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கு வரணும், நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க வரோம். உங்களுடைய இந்த பெயர்ச்சியாகப்பட்டது இதில் வெறும் பெயர்ச்சியாக மட்டும் இல்லாமல் பொதுவாக வாழ்வியலுடைய சின்ன சின்ன நுணுக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல வருவேன். அதை நீங்கள் பரிகாரமாக கடைபிடிச்சிக்க வரலாம். ஏன்னா மகர ராசியும் விருச்சிக ராசியும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த காலச்சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா தந்தை பிராப்தம் என்று சொல்லக்கூடிய சூரிய பிராப்தத்தை வலிமையாக பெற முயற்சிக்கு வரணும். இதை ஒருபோதும் தவற விடவே கூடாது. இந்த 2 ராசிக்குமே இருக்கிற மிகப்பெரிய இக்கட்டே என்னென்னா இந்த பரம்பரை கர்மாவுடைய தாக்குதல் அதிகமாக பெற்றவர்கள் தான் 2 பேருமே. அதனால் இதில் மிக முக்கியமாக இந்த விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா செவ்வாய் பகவான் அம்சம் கொண்டவராக இருக்க வருவாங்க. மகர மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனீஸ்வர பகவானுடைய அம்சம் கொண்டவங்களாக இருக்க வருவாங்க. இதை தான் எல்லா ஜோசியரும் சொல்கிறது இல்லைங்களா. ஆனால் உண்மையை எடுத்துட்டா அப்படியே தலைகீழாக மாற்றிக்க வரணும். மகர மண்டலத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய கிரகம் யாருன்னாக்கா செவ்வாய் தான் முதலிடம். அப்படியே விருச்சிக ராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய கிரகம் யாருன்னாக்கா சனிதேவர் தான். கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறோம், ஆனால் அதுதான் உண்மை. உங்களை பெரும்பாலும் தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது யாருன்னாக்கா சனீஸ்வர பகவான் தான். சனி பகவானுடைய நட்சத்திரங்களிடமும் சனி தேவரிடமும் எப்பொழுதும் மகர ராசிக்காரர்கள் மிக 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 கவனமாக இருந்தாக வரணும். இல்லைன்னா சிரமங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் பொதுவாக சனி நட்சத்திரக்காரர்களிடமோ சனி நட்சத்திரம் உள்ள ராசிக்காரர்களிடமோ இந்த மகர ராசிக்காரர்கள் போய் அகப்படக்கூடாது. வாழ்க்கை துணை என்ற மூலமாகவோ நட்பு என்ற மூலமாகவோ எந்த வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கூட கவனமாக இருக்கணும்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா மகர ராசிக்கு மேற்பார்வையாளர் மாதிரி தான் சனிதேவர். தண்டிக்கக்கூடியவர், கண்டிக்கக்கூடியவர், சங்கடங்களை எல்லாம் தரக்கூடிய தன்மைகள் அவருக்கு தான் உண்டு. ஆனால் செவ்வாய் பகவான் எடுத்துட்டாக்கா உங்கள் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடியவரே அவர் தான். மேலும் உங்கள் ஜென்ம ராசியில் எடுத்துட்டோம்னாக்கா உத்திராடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமும், திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமும், அவிட்டம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமும் இடம்பெற்றிருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஒரு வகையில் எதிர்ப்பு கிரகம். எப்பொழுது எதிர்ப்பு அப்படி எடுத்துட்டோம்னாக்கா இவங்களுடைய கடமையை எப்பொழுது மகர ராசிக்காரக செய்யலையோ அப்பொழுதே அவர் எதிர்ப்பாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுவார் ஆச்சுங்களா. அப்போது சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு தண்டனைகளை கொடுக்க காத்துக்கிட்டே இருக்க வருவார். யோகங்களை கொடுப்பதற்காக அல்ல, தண்டனையை கொடுப்பதற்கு காத்துக்கிட்டே இருப்பார். கடமையை நீங்கள் சரியாக செய்தாக வரணும். விருச்சிக ராசி தன்மைக்கும் ஏறக்குறைய அதுபோல தான் கூடுதலான ஒரு பொறுப்பு நெருக்கடிகள் இயற்கையாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அவசியம் உண்டு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் இதுதான். செவ்வாய் பகவானை எடுத்துட்டாக்கா உங்களுக்கு யோகங்களை வழங்கக்கூடிய கிரகமே அவர் தான். உங்களுடைய ஜென்ம ராசியில் அவர் தான் உச்சம் பெறாரு அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் கிடையாது. உங்களுடைய சுகபோக ஸ்தானத்துக்கும் தாயார் ஸ்தானத்துக்கும் சொத்து பத்துக்களுக்கும் அசையும் அசையா சொத்துக்களுக்கும் யாவற்றுக்கும் உரியவர் யாருன்னாக்கா செவ்வாய் பகவான் தான். உங்களுடைய லாபங்கள், உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயம், நன்மைகள், உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் மாதிரி. இந்த லாபத்துக்கெல்லாம் உரியவர் யாருன்னாலும் அதே சாட்சாத் செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அனுகிரக தேவதையே அவர் தான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் இது. எந்த ஜோசியரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த ஏட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் புரியும். ஜோசியர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சொன்னாலும் அவங்களும் அது ஆமாம் உண்மைதான், இதை மறுக்க முடியாது, உண்மைதான் சொல்ல வருவாங்க. ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் உச்சம் பெறக்கூடியவரும் அவர் தான், அவிட்ட நட்சத்திரமாக இருக்கக்கூடியவரும் அவர் தான். உங்கள் தனஸ்தானமான 2ஆம் வீடான கும்பராசியில் அதே அவிட்ட நட்சத்திரத்துடைய தொடர்பு கொண்டதும் அவர் தான். அதே மாதிரி உங்களுடைய சுகபோக ஸ்தானத்துக்குரியவரும் தாய் ஸ்தானத்துக்குரியவரும் லாபஸ்தானத்துக்குரியவரும் அதே செவ்வாய் பகவான் தான். இத்தனை மகத்துவங்கள் செவ்வாய்க்கு இருக்கிற மாதிரி சனிதேவருக்கு அங்கே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரங்கள்
அவருக்கு ஒரு வகையில் எதிர்ப்பு நட்சத்திரங்கள் சொல்ல வருவாங்க. அப்போ இந்த எதிர்ப்பு நட்சத்திரம்னா இங்கே ஒரு ரகசியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். எப்பொழுது எதிர்ப்பு அப்படி எடுத்துட்டா, சூரியன்னா தந்தை கிரகம்னு அர்த்தம். சூரிய பகவானை பகச்சிக்க கூடாது, அது தந்தை ஸ்தானத்தை பகச்சிக்க கூடாது. இயற்கையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன் பரம்பரையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண் வாரிசு தடைகள்லாம் இருக்க வரும். சிலருக்குலாம் வந்து பார்த்தா தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய முடியாமல் போகலாம். பலருக்கும் தந்தையாருடைய பலனை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லாமலும் போக வரலாம். அல்லது ரெண்டு பேருடைய இந்த கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டாக வரலாம். அபூர்வமாக யாரோ ஒரு சிலருக்குத்தான் வாழுங்காலத்தில் தந்தையாருடைய பிராப்தங்களை எல்லாம் பரிபூர்ணமாக அவரும் ஆயுசோடு இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்க வரும். பெரும்பாலானவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பலகீனப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும். இது மகர ராசிக்கார தன்மையில் பரம்பரையில் தீய கர்மாக்கள் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, தந்தையார் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக போவதற்கு தான் 99% வாய்ப்புகள் இருக்க வரும். தாயார் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 99% உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் தான் உண்டாக வரும். அதுதான் தந்தையை விட தாய் மேல் அதிக அன்பு கொண்டவங்களாக இயற்கையாகவே மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி கொண்டு போக வரும். ஏன்னா செவ்வாய் அவ்வளோ மகத்துவமானவர். அப்போது இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ எதில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த சூரிய நட்சத்திரத்துடைய இயக்கம் என்று சொல்லக்கூடியது இயற்கையாகவே அதனுடைய பலனை பெறுவதற்கான தகுதி தன்மையில் ஒரு இழப்பு இருக்குது. கவனமாக இருக்க வரணும். தந்தை பரம்பரை கர்மாவை ஒழுங்காக முழுமையாக செய்தாக வரன்ற ஒரு கட்டளை உங்களுக்கு இருக்க வருது. அதை முறையாக செய்தாக வரணும். எந்த ரூபத்திலும் தந்தை ஸ்தான பாவத்தை எதிர்க்கக்கூடாது, பேணி காக்க வரணும். அதனால தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறதும் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதும் மிக மிக முக்கியமான ஒன்று. பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியதும் உங்களுடைய அத்தியாவசிய கடமைகளை ஒன்றா நீங்கள் வருடந்தோறும் வச்சுக்க வரணும். மகர ராசி அப்படிங்கிறது தந்தையாருடைய கடமைகள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு ராசி. அந்த தகுதி உள்ளவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், என் பரம்பரை தந்தையாருடைய கடமை எங்கள் தந்தையாரே இருந்தாலும் நானும் அந்த கடமையில் பங்கெடுத்துக்கிறேன், நானும் அதை செய்கிறேன்னு சொல்லி செய்ய வரணும். அப்படி செய்தால் உங்களுடைய இயக்கத்தில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரமாகப்பட்டது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு பரிபூரணமாக பலனை கொடுக்கும். இல்லைன்னாக்கா உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கிறதே யாருன்னாக்கா துன்பம், துக்கம், துயரம், மரணம், கண்டம், திடீர் விபத்து, திடீர் அதஷ்டங்கள் இதையெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சூரியனுக்கு தான். இந்த சூரியனுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யாத பொழுது உங்களுக்கு திடீர் ஒரு துன்பங்கள் திடீர் வந்து பட்டிக்கு வருது. நல்லதாங்கிறத திடீர்னு தான் காணாமல் போயிடுச்சு, திடீர்னு நஷ்டமாகி போச்சு, திடீர்னு போய் ஒரு துன்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். தெரியாதனமாக இவ்வளோ அறிவாளியாக இருந்து இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்து தெரியாதனமாக என் வாழ்க்கை துணையில் போய் நான் தெரியாதனமாக நான் போய் மாட்டிக்கிட்டேன், நிறைய சிரமங்கள் இருக்கும். எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு விபத்து செய்தி மாதிரி சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள்லாம். ஏன்னா தந்தை கோத்திரத்தில் இருக்கக்கூடிய கர்மாவாகப்பட்டது மிக வேகமாக தாக்குறதுல இது இரண்டாம் பட்சமான ராசி. முதல் ராசி விருச்சகம், இரண்டாவது மகரம் தான். அதான் இது ரெண்டும் இணையிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. பெரும்பாலும் ஜோசியர் இணைக்க மாட்டாங்க. மகரத்தையும் விருச்சிகத்தையும் ஆண் பெண் நீங்கள் யாராக இருந்தால் இணைக்க மாட்டாங்க. ஒருவேளை இணைஞ்சிட்டாக்கா பரம்பரை கர்மாவில் பரிசுத்தத்து தேவை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வழிபாடுகள் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, பித்திருக்கடமை செய்கிறது, குலதெய்வ பூஜைகள் செய்ய வர்றது, வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வர்றது, எந்த ஈகோவும் இல்லாமல் இருக்க வர்றது, இந்த செவ்வாயுடைய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த கர்வம்ன்றதை கிட்டவே சேர்க்கக்கூடாது மகர ராசிக்காரங்க. விருச்சக ராசிக்காரங்க இந்த சனீஸ்வருடைய இந்த மந்த குணங்களில் இருக்க வைக்கிறது, ஒரு முரட்டு பிடிவாத தன்மையில் இருக்க வர்றது, இந்த விஷயத்தை கடைபிடிக்கவே கூடாது. அதனால நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும் நிறைய விதிமுறைகள்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த கேரக்டராக நீங்கள் வந்து உருவாகக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் நீக்கிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் சொல்கிறதுனால உங்களிடம் எது பெரிய பிழையாக இருக்குது நான் சொல்கிறத தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒன்றோடு ஒன்று இணைகின்ற பொழுது இருக்கக்கூடிய சில தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கையாக நமக்கு வர்றதே அதுதான். அப்போது அந்த வகையில் எடுத்துட்டாக்கா இந்த சூரியனுடைய நட்சத்திர தன்மையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தந்தையாருடைய பரம்பரை கடமையை சரியாக செய்தீங்கன்னு சொன்னாக்கா அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக இதே சூரிய பகவானால் உங்களுக்கு உண்டு, பெரும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. இல்லைன்னா நிறைய ஒரு விபத்தை போன்ற பலன்கள், நான் மாட்டிக்கிட்டேன் துன்பத்தில், தெரியாதனமாக அவஸ்தையில் போய் மாட்டி விட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் நான் துன்பத்தில் இருக்கிறேன்னு சொல்ல வருவாங்க சிலர். இல்லை எங்கள் அப்பா அம்மா பேச்சை நான் நம்பினேன், அதனால தான் இந்த இடத்த வாங்கினேன், அது ஒரு ஏமாற்று பிரச்சனை உள்ள இடமா ஆகிப்போச்சுன்ற மாதிரி சொல்ல வருவாங்க. சிலருக்கெல்லாம் வந்து எடுத்துட்டோம்னாக்கா நான் கடமையை செய்யணும்னு ஆசைப்படுறேன் நிறைய, ஆனால் அவங்களே இல்லை,
என்னுடைய தந்தை ஸ்தானமாகப்பட்டு பாதிக்கப்பட்டாச்சு, அதில் அந்த உறவுகள் பகையாகி போச்சுங்கிற மாதிரி சொல்ல வர்றது இப்பெல்லாம் நிறைய இருக்க வரும். அதனால் மகர ராசியில் ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலே அந்த குழந்தைக்கு தேவையான கடமைகளை சின்ன போதே சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா இது ஒரு கர்ம ராசி, காலச்சக்கரத்துடைய 10வது ராசி, ஜீவன ராசி, தொழில்ஸ்தான ராசின்னு சொல்லுவாங்க. இது கர்மாவை செயல்படுத்தக்கூடியது, கர்ம பலனை வழங்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. எனவே பரம்பரையில் செய்த பலாபலன்கள், தீய கர்மாக்கள் எது இருந்தாலும் சரிங்க, இவங்களும் அனுபவிப்பாங்க. இந்த பரம்பரைக்கு இவங்க ஒரு சங்கடத்தை தரக்கூடியவங்களாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு, அல்லது பரம்பரையுடைய சங்கடங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதி உள்ளவங்களாக இவங்க மாறிடுவாங்க. எனவே சூரிய கர்மாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, சூரிய நமஸ்காரம் மிக முக்கியமான ஒன்று, பித்ரு கடமைங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு. அப்போதான் இந்த முதல் இயக்கமாக இருக்கிற உத்திராடம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இல்லைனா இந்த நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய அஷ்டமஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு பதிலாக திடீர் விபத்தை போன்ற பலன்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாம் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்ட விட்டா மாதிரி இருக்கும், திடீர்னு நடந்து போக வரும். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அதில் இருக்கிற குற்றம் குறைகளை, அது வரலும் தெரியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு பித்ரு கடமை உங்கள் பரம்பரையில் சரியாக இல்லைன்னா, சூரிய சக்தியை உங்கள் உடம்புல நீங்கள் உருவாக்கி வச்சில்ல அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் பிறக்கிற போதே சூரிய சக்தியோடு நீங்கள் சரியாக பிறக்கலை, எப்படி சூரிய சக்தி இருக்கிறோன்னா பித்ரு கடமை சரியாக செய்கிறது தான், குலதெய்வத்துடைய அணுகிறது சரியாக வாங்குறது. செவ்வாயுடைய குணமாக இருக்கக்கூடிய ஒரு கோபம், ஒரு பிடிவாதம், ஒரு அகந்தை, இவைகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அது இருந்தனாலும் சூரிய சக்தி உங்கள்கிட்ட விலகி போயிடும். இதில் நிறைய சூட்சமங்களாக இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க வரலாம். அப்போது இந்த நிலைத்தன்மைகள்லாம் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்கு முன்னாடி தான் நடக்க வரும், உங்கள் அறிவுக்கு முன்னாடி தான் நடக்க வரும். ஆனால் அனுபவிக்கிற போது தான் எல்லாமே ஏமாந்து போன மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி புலம்பக்கூடிய சூழலாம் உண்டாக வரும். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், ரொம்ப ஜாதகத்தை போட்டு நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, செவ்வாயோட குணத்தை தூக்கி போட்டுடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பித்ரு கடமைகளை சரியாக செய்திருங்க. இது ஒரு விஷயம். அடுத்தபட்சமாக சந்திரன் மிக மிக மகத்துவமானவர், உங்களுக்கு மிகவும் அற்புதமான சக்திகளை வழங்கக்கூடியவர். அதனால தான் இந்த சந்திரனுக்கு மட்டும் தனி மரியாதை உண்டு. சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிற இந்த திருவோணத்துக்கு தனி மரியாதை உண்டு. திருமாலை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இந்த மகர ராசிக்கு இயற்கையாக உண்டு. சிவபெருமானையும் வழிபாடுகள் பண்ணணும், நீங்கள் திருமாலையும் வழிபாடுகள் செய்தாக வரணும். அதாவது நெருப்பையும் கும்பிடணும், தண்ணீரையும் நீங்கள் வழிபாடுகள் செய்தாக வரணும். நெருப்பாக இருப்பது செவ்வாயும் சூரியனும், தண்ணீராக இருப்பது உங்களுடைய ராசியில் மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சந்திரன். எந்த ஒரு ராசிக்கும் மத்தியம நட்சத்திரம் தான் சிறப்பான கர்மாக்களை கொடுத்துட்டு வரும். அதன்கிட்ட இருந்து நம்ம பலனை எப்பவுமே வாங்க பார்க்க வரணும். உங்களுடைய ராசியில் நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, அவிட்டமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, மத்தியமத்தில் இருக்கக்கூடிய திருவோணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த திருவோணத்துடைய சக்தியை கொண்டு தான் நீங்கள் செயல்பட்டாக வரணும். இதனுடைய கர்மாவை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா, இந்த கர்மாவுக்குரிய கிரகத்தன்மையை நீங்கள் அழகான முறையில், இந்த கர்மாவுக்குரிய உறவு யாரோ அவங்ககிட்ட நீங்கள் பலனை வாங்கிட்டாலும் சரிங்க, அற்புதமான வாழ்க்கையை ஏறக்குறைய நீங்கள் ஜெயிச்சுக்கு வரலாம். மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறவங்க எல்லாம் இந்த கர்மாவை தெரிஞ்சோ தெரியாமல கடைபிடிச்சு தான் ஜெயிக்க வருவாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்றாக வழிபாடுகளை நான் முதல்ல சொல்லிடுறேன். திருவோண விரதம் கேள்விப்பட்டிருக்க வருவீங்க. இந்த திருவோண விரதம் யாருக்கு இருப்பாங்கன்னாக்கா ஸ்ரீஹரி கோவிந்தருக்காக இருக்க வருவாங்க. அந்த விரதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேலும் திங்கள்கிழமை தான் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளே அதுதான். திங்கள் கிழமையில தான் விரதம் இருக்க வருவாங்க. திங்கள் கிழமையில தான் சிவாலயத்துக்கு போவதற்கு மிகவும் ஏற்ற நாளே. குறிப்பாக இந்த சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்க வரேன். சன்னியாசிகளுக்கு எப்பொழுதுனாலும் போக வரலாம். சம்சார பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, சாதாரண ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு திங்கள்கிழமை தான் சிவாலயத்துக்கு போகிறதுக்கான ஒரு சிறந்த அதிர்ஷ்ட நாளே அதுதான். வேற ஒரு காரியங்களுக்காக மற்ற கிழமைகளை பயன்படுத்துங்கிறது வேற. திங்கள்கிழமை சிறந்தது. அது குறிப்பாக எல்லாருக்கும் இல்லைனாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக திங்கள்கிழமையில சிவாலயத்துக்கு காலை வேளையில் போயிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷகரமானது. ஏன்னா இந்த சந்திரனுடைய நாள் தான் திங்கள்கிழமை. இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு உங்கள் தாயை குறிக்கக்கூடியவராகவும் உங்களுடைய மனசை குறிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய கிரகமே அவர் தான். உங்கள் மனதை கொண்டு தான் நீங்கள் வாழ்ந்தாக வரணும். ஏன்னா பரம்பரை வகையில் வரக்கூடிய கர்ம வினையாகப்பட்டது உங்களை துரத்தாமல் இருக்காது. ஏதோ ஒரு அப்போ உங்களுடைய சுய புத்தியை கொண்டு, சுய அறிவை கொண்டு தான் நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக இருந்து நீங்கள் வாழ்ந்தாக வரணும். ஏன்னா அப்பா அம்மா, இதில் அம்மா ஸ்தானபாவத்தை விட அப்பாவுடைய ஸ்தானபாவமாகப்பட்டது உங்களுக்கு வலிமையாக வேலை செய்யணும். ஆனால் அது கொஞ்சம் விரோதத்தன்மை கலந்திருக்கும். அப்பா செய்யக்கூடிய கடமைகளில் சற்று விஷம் அவரை அறியாமலேயே உங்களுக்கு கலந்து தான் பலனாக கிடைக்க வரும். எங்கள் அப்பாவை நம்பினங்க,
எங்கள் அப்பா தான் எல்லாமே எங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவார், ரொம்ப பாசம் உள்ளவர் தான், சிறப்பானவர் தான். ஆனால் அவர் பண்ணி வச்சது தான் நான் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காரணமாகி போச்சு அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றுத்தையாச்சும் உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. அது மறக்க முடியாத சம்பவமாக இருக்கலாம். எனவே இந்த தந்தை வழி கர்மா பாவத்தன்மையில் எடுத்துட்டோன்றதை விட தாய் வழி கர்மா இருக்குது பார்த்தீங்களா, சந்திரன். இந்த சந்திர கர்மாவை பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தாயாருடைய வழித்தடம் எனக்கு எப்பவுமே சிறப்பை தரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப பாசபந்தமாக நான் இருக்க வரேன், அவங்க தொட்டதை எனக்கு தொலங்க வரும், எப்படி பார்த்தாலும் அது நல்லதாக எனக்கு முடிஞ்சு பார்க்க வரும், சிறப்பாக இருக்க வரும்னு சொல்கிறவங்க தான் 99 பேர் இருக்க வருவாங்க. யாரோ ஒரு சிலருக்குத்தான் இந்த தாய் ஸ்தான பாகம் வலிமையாக வேலை செய்யாது. காரணம், செவ்வாயுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை நிறைய இவங்க வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தினாங்க சொன்னாக்கா அது வேலை செய்யாமல் போயிடும். அப்போது செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு, அதை தொடக்கூடாது. சூரியங்கிறது ஒரு நெருப்பு, அதுக்கிட்ட கவனமாக கடமையை செய்கிறதோட மட்டும் நிப்பாட்டிக்க வரணும். சந்திரனுங்கிறது ஒரு தண்ணீர் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை கொண்டு தான் நீங்கள் திங்கட்கிழமையில் சிவலிங்கத்துக்கு தண்ணீரால் அபிஷேகம் பண்ண வர்றது. அதே மாதிரி நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் பூரணமாக திருமாலுக்கு பாத தரிசனம் செய்கிறது, அவருக்காக வேண்டி விரதம் இருக்க வர்றது, இவைகள்லாம் நீங்கள் பொதுவாக செய்தாக வரணும். தாய்ங்கிறது இந்த சந்திரனை குறிக்கூடியது. தாயாருக்கு பாத பூஜைகள் செய்ய வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்க செய்ய வரும். தாயாருக்கு மனங்கோணாமல் நீங்கள் நடந்துக்கிட்டாலே மிகப்பெரிய சம்பத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அசையா சொத்துக்களை எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாக நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்கணமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பரிசுத்தமான முறையில் தாயாருடைய ஆசீர்வாதமாகப்பட்டதும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபகரமாகவே உங்களுக்கு அமைஞ்சு போக வரும். அதுதான் பொதுவாகவே தாயை கும்பிட்றவங்க யாருமே நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் மிக அற்புதமான பலனை பெறக்கூடியவங்களாக இருக்க வருவாங்க. இந்த சந்திரனுடைய நட்சத்திரமாகப்பட்டது உங்கள் தாயை குறிக்கக்கூடியது, உங்கள் மனதை குறிக்கக்கூடியது, உங்களுடைய சொந்த உழைப்பை கொண்டு வாழ வைக்கிறதுக்கு எல்லா வழியும் தரக்கூடியது. அப்போ இந்த சந்திரனை மாதிரியே நீங்கள் இருக்க வரணும். மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆவேசப்படாமல், ஒரு வெண்மை நிறம் எப்படி ஒரு அற்புதமாக எல்லாருக்கும் ஒரு சாந்தத்தை கொடுக்குமோ அதுபோல் உங்களை பார்க்குற போதே பிறருக்கு சாந்தம் தர மாதிரி இருக்க வரணும். இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பூந்தோட்டம் போல் அற்புதமாக இருக்க செய்ய வரும். இப்படி தான் இருக்கணும். இதுதான் பரிகாரமே உங்களுக்கு. இந்த சந்திரனை கொண்டு தான் உங்களுக்கு எல்லா பரிகாரமும் குறிப்பாக இருக்க வருதுங்க. அடுத்தபட்சமாக செவ்வாயுடைய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசி பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய அவர் தான். ஒருபுறம் உங்களுடைய ராசிக்கு மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய, உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசி தனாதிபதி ராசி, அந்த ராசிக்கு அதிபத்தியமாக இருக்கக்கூடிய சனிதேவருக்கு ஏறக்குறைய ஒரு பகை. சனீஸ்வரன்னா யாருன்னா ஏறக்குறைய சந்திரன் மாதிரி தான். சந்திரனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் சனிதேவர் பொறுத்துக்கவே மாட்டார். இந்த ஏழரை சனின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜோசியர் நான் முதற்பட சொல்ல வரேன், மக்களுக்கு புரியும்படியே சொல்றதுக்காக என்ன சொல்லுவோம், இந்த சந்திரனுக்கு சனிக்கும் ஜென்ம பகைங்க. சந்திரனை கண்டாலே சனிக்கு ஆகவே ஆகாதுங்க. அதனால ஏழரை சனியா தொடர்ச்சியாக 7.5 வருஷம் பிடிச்சி ஆட்டி படைப்பாருன்னு அப்படின்னு சொல்ல வரும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இந்த செய்தியை அப்படியே நீங்கள் திருப்பி போட வரணும். சந்திரனுக்கு எவர் ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பாரோ அவரை கண்டா சனிக்கு பிடிக்காது. அதனால சனீஸ்வரர் ஆளுகையில் வரும்போதெல்லாம் நம்மளை அழகான முறையில் வறுத்து எடுத்துருவார், சங்கடப்படுத்தி விட்டுடுவார். யார் தாயாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கலையோ, தாயாருக்கு யார் துரோகம் பண்ணியிருக்கிறாங்களோ, யார் தாயார் மேலுடைய பாசங்கள் இல்லாமல் இருக்கிறாங்களோ, தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனிதேவர் சங்கடத்தை கொடுத்து விடுவார். ஏன்னா தாய் மேல் அதிகபட்சமான பாசம் கொண்ட ஒரு கிரகம் நவகிரகத்தில் சனிதேவர் மட்டும்தான். மற்றவங்களாம் 2ஆம் பட்சமானவங்க தான். சனிதேவர் மட்டும்தான் முதலிடத்துக்குரியவரே அவர் தாங்க. எனவே இந்த தாய் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பெற்றெடுத்த தாயாக இருக்க வரட்டும், உங்களுக்கு மனசா இருக்கு பார்த்தீங்களா, ஒரு தாய் நம்மகிட்டே ஒரு தாயா இருக்கு. மனசு தாங்க ஆறுதலை கொடுக்கும், மனசு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மனசு தான் கோபத்தை விரோதத்தை உண்டாக்குறது, எல்லா செயலும் இந்த மனசு தான் செய்ய வைக்கும். ஏறக்குறைய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்கவுங்க மனசு தான் அவங்கவுங்களுக்கு தாய் மாதிரி. எனக்கு என் மனசு தாங்க ஆறுதல், என் மனசை விட்டா வேறு யாரும் இல்லைங்க, எனக்கு என் மனசு தாங்க எனக்கு சாட்சி அப்படியே சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த மனசு ஒரு தாய். இந்த தாய்க்கும் உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் சந்திரன் தான் அதிதேவதையே. இந்த சந்திரனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சாந்தமாக அமைதி சுரூபமாக அழகான முறையில் நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்க வரும். அமைதியாக ஆனந்தமாக அப்படியே போக வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன போதில் நீங்கள் வளர்ந்த சூழல்களோ இல்லை நீங்கள் படித்த படிப்போ உங்களுக்கு கிடைச்ச வேலையோ கொஞ்சம் செவ்வாயுடைய குணமாக இருக்கிற கொஞ்சம் ஒரு வேகம் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும், ஒரு அகந்தை ஆனவன் நான் தான் என்ன யாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் இருந்தாலும், சூரியன் இருக்கார் இல்லையா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரமாக, உங்களை அஷ்டமாதிபதியாக அவர் தானே, அவர் குணத்தை கிட்ட சேர்க்கவே கூடாது. கௌரவம், நான் தான் எல்லாமே. இந்த கௌரவமானது ஈகோ ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறக்கூடியவர் அவர் தான். இதை அழகான முறையில் நமக்குள்ள உருவாக்கி விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை அமைதியாக இருக்காது.
வெளிநபர்கள் எல்லாம் நம்மளை பார்க்குறவங்கலாம் மதிப்பாங்க. அவங்களுக்கு என்னங்க நல்லா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் மதிக்கிற மாதிரி இருக்கிறோம். நம்ம நல்லா அழகாக பந்தா பண்ண வரலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தா எல்லாம் சொத்தையாக இருக்கும், நிம்மதியாக இருக்காது. வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்கு போய் பிடிக்கலைங்க, எனக்கு நிம்மதியாக இல்லைங்க, தூக்கமே வரலைங்க, என்னங்க குடும்பம், என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சலிச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொச்சம் கொச்சமாக சூரியனுடைய செவ்வாயோட குணத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களாக தான் இருக்க வருவாங்க பெரும்பாலும். இது நான் எல்லாருக்கும் சொல்லிக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துக்க வரலாம். சந்திரனுடைய குணத்தை கடைபிடிக்கக்கூடியங்க என் உழைப்புங்க. சனீஸ்வர பகவானுடைய குணம் என் உழைப்பு. நான் உண்மையாக உழைக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணவே இல்லை, என் உழைப்பில் சலிக்காமல் வேலை செய்கிறேன். சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம் பார்க்கல, இந்த வேலையை தான் செய்வேன், இந்த வேலையை செய்ய மாட்டேன்லாம் நான் பார்க்க மாட்டேன், அடிமட்ட வேலையை கூட இறங்கி நான் செய்ய வருவேன், எனக்கு எந்த ஈகோவும் இல்லைங்க அப்படி சொல்கிறவங்க சரியான உழைப்பாளர். இவங்களா சனீஸ்வருடைய குணத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவங்களுக்கு சந்திரன் உதவி பண்ணிடுவார். சந்திரனுக்கு சனிக்கு மிகப்பெரிய ஒற்றுமை உண்டுங்க. எல்லா ஜோசியர்களும் சொல்லுவதற்கு தயக்கம் உண்டு. ஏன்னா அதை சரியாக எடுத்து பேசுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்களா, என்ன காரணம் எனக்கு தெரியாது. பொதுவாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது நீங்கள் ஒரு பிராப்தமாக மனசில் வச்சுக்க வாங்க, பிராப்தமாக வச்சுக்குவாங்க. இதுதான் உண்மை ரகசியம், இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதுதான். ஏன்னா சனியுடைய ஆளுகை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மண்டலத்துக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய, நானும் சொல்கிறேன், சனியுடைய ஆளுகை என்ற மகர மண்டலத்துக்கு சந்திரனே, சந்திரன் என்றால் தாய், இந்த தாயே பெரும் சக்தியாக இருக்க வருவாங்க. இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய், இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம், இவைகளை நாம் செம்மைப்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்க வரும். அல்லாத போது வாழ்க்கை போராட்டமாக அமைய வரும். என இரண்டு புறமும் எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு ஆளக்கூடிய கிரகங்கள் ஒரு நெருப்பு கிரகங்கள் இருக்க வராங்க. நீங்கள் அந்த நெருப்பு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தாய் ஸ்தானங்கிறது மேஷராசி. இந்த மேஷராசிக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய். இந்த செவ்வாய் வீட்டில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். உங்களுடைய ஜென்ம ராசியில் பங்கெடுத்துக்கக்கூடிய நட்சத்திர கிரகத்தில் 3 பேருக்குமே அந்த வீட்டில் சம்பந்தம் உண்டு. மேஷராசியில் சம்பந்தம் உண்டு. சூரியன் உச்சம் பெறுவார். உத்திராட நட்சத்திரம் உங்ககிட்ட இருக்க வருது. சந்திரன் அந்த வீடு தாய் ஸ்தானத்தை குறிக்கூடியது மகர ராசிக்கு. எனவே அதில் சந்திரனுக்கும் பங்கு உண்டு. அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த மேஷராசிக்கு ஆதிபத்தியம் கொண்டவரை யாருன்னாக்கா செவ்வாய் தான். அப்போ 3 கிரகத்துடைய தொடர்பும் உங்களுக்கு அங்கே இருக்கு இல்லையா. அந்த வீடு சந்திரனை நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா செவ்வாயுடைய சூரியனுடைய நெகட்டிவ் குணமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம், ஒரு ஆணவம், ஒரு ஈகோ இவைகள் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் பரிசுத்தமான அன்புக்கும் சொத்து பத்துக்களும் சுகபோகத்துக்கும் உரியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசிய பரிகாரமே. இதுதான் உங்களுக்கு முதல் பரிகாரமே. உங்கள் ஜென்ம ராசியில் மறைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய தன்மையை நம்ம சரியாக இயக்க வரணும். அப்போது உங்களுக்கு மத்தியம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சந்திரன் தான் சிறப்புங்கிறதால தான் ஆதி காலத்துலேருந்தே என்ன பண்ணாங்க, திருவோண விரதத்தை கடைபிடிக்க வச்சாங்க, திங்கட்கிழமை விரதத்தை கடைபிடிக்க வச்சாங்க சிவபெருமானுக்காக வேண்டி. காலப்போக்கில் யாராரோ திருவோண விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அது கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்பா அது நம்ம ராசிக்குரிய நட்சத்திரம் ஆச்சாப்பா, நம்ம அதில் ஏதோ ரகசியம் இருக்கு போல இருக்கு, நம்ம கடைபிடிக்கணுன்றது பொதுவாக யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை. யாரோ திருமால் பக்தர்கள் கடைபிடிக்கிறாங்க. இன்னைக்கு திருவோணம், ஏகாதேசி, சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கணும் வழியே அப்படி கிடையாதுங்க. வடநாட்டில் எடுத்துட்டாக்கா சிவ ஆலயம் எப்பொழுதும் கூட்டம் நிரம்பி வழியக்கூடியது எப்பன்னாக்கா காசியிலிருந்து சொல்ல வரேன். காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து எல்லா ஆலயம் ஜோதிர்லிங்கம் எல்லா இடத்துலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிகள் கூட்டம் நிறைஞ்சு இருக்க வரும். அன்னைக்கு எப்படியாவது எம்பெருமான அங்கே தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிற முறையில் இருக்க வருவாங்க. ஏன் அப்படின்னா திங்கட்கிழமையில பார்த்தாக்கா ரொம்ப யோகமாக இருக்க வரும். அவருக்கு தலைக்கு மேலே கங்கை இருக்கு இல்லையா. இந்த கங்கை அப்படின்ட்டு சொல்லக்கூடியது தண்ணீரை குறிக்கூடியது. இந்த தண்ணீருக்குரிய கிரகமாக இருக்கிறதே சந்திர பகவான் தான். எனவே பொதுவாக நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்குன்னா முதல்ல நெருப்பு இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. சிவபெருமான நெருப்பில் உருவானது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழிக்கக்கூடிய சக்தியாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த கங்கையை போல் குளிர்ச்சியாக அவர் இருக்கிற போது எல்லாம் வரத்தை ஈஸியாக வாங்கிக்கலாம் சிவபெருமான கிட்ட. அதனால திங்கட்கிழமையில காலையிலே என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடாம வெறுவத்தோட போயிட்டு என்ன பண்ண வருவாங்க, அழகாக ஒரு சின்ன சொம்பில் கங்கை நீர் அழகாக எடுத்துக்கிட்டு போயிட்டு அவருக்கு அபிஷேகம் விடுவாங்க. இங்கே தான் நமக்குலாம் அனுமதி கிடையாது. காசியில் போனோம்னாக்கா ஒவ்வொருத்தருடைய கையாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கங்கை தீர்த்தத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் செய்ய வரலாம். அது கோயில். அந்த அற்புதங்கள்லாம் அங்கே இயற்கையாக உண்டு ஆக வரும். இப்போ நிறைய விஷயங்கள்லாம் அங்கேயே மாற்றிட்டு வராங்க. கூட்டம் ஜாஸ்தியாகி போயிடுறதுனால நிறைய விஷயங்கள் அங்கேயே மாற்றிட்டு வராங்க. இருந்தாலும் ஆதி காலத்திலேருந்தே வந்து பின்பற்றப்பட்ட ஒரு நல்ல வழிமுறைங்கிறது இந்த திங்கட்கிழமையில் அந்த ஜலகண்டேஸ்வரனுக்கு நம்ம வந்து ஜலத்தை கொண்டு போயிட்டு விடணும், அபிஷேகம் பண்ண வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்க வரதுக்கு காரணமே என்னென்னா இது எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரமாக கடைபிடிக்க வரணும். எனவே இதெல்லாம் உங்களுடைய பரிகாரமாக நீங்கள் வச்சுக்க வரணும். இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்க முடியாது, கெட்ட பலனை கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ராசி பலனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம்.
ஆனால் எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்க வரோம் அப்படின்ற மாதிரி தொடரும். இன்னும் ராசி பலனுக்கு வரவே இல்லையே இவர், எதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்க வரலாம். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்காம எந்த கிரகமும் உங்களுக்கு உதவிகள் செய்யாது. நீங்கள் பிறக்கிற போது கொண்டு வந்த கொடுப்பனையாக ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் நல்லது செய்யும், அல்லது சங்கடமான பாதையில் இருக்க வருதுன்னாக்கா உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதாக தான் இருக்க வரும். இவ்வளோதான் வாழ்க்கையில். நம்ம கொண்டு வந்த கொடுப்பனை பிரகாரம் இந்த உறவு பகையெல்லாம் என் பரம்பரையில் ஏற்படுத்திக்கிட்டனால இந்த கிரகம்லாம் எனக்கு பகையாகி போச்சுங்க, அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கிற போதெல்லாம் எனக்கு சங்கடமாகவே இருக்க வருது, இந்த கிரகம் தான் அதிர்ஷ்ட தசைன்னு சொல்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிற அது வந்தால் நல்லா இருக்கும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சிலர் இந்த தசை தான் நல்லா இருந்ததுன்னு சொல்ல வருவாங்க. இப்படி எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை மனிதனுக்கு அவசியமே இல்லாத ஒன்று. அதற்காக சாஸ்திரம் கொடுக்கப்படவே இல்லை. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரம் தான் உங்களுக்கு முதலே நான் தெரிவிச்சிட்டேன். இந்த இயக்கத்துக்கு, இந்த மகர மண்டல இயக்கத்துக்கு முதல் தேவை இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சனீஸ்வரரை பின்பற்றணும், சந்திரதேவரை பின்பற்ற வரணும், சந்திரக்குரிய பரிகாரத்தன்மையை அழகான முறையில் பின்பற்ற செய்யணும். சந்திரனுடைய அம்சமாக கூடிய தாயாரை பரிபூர்ணமாக நீங்கள் கவனிச்சுக்க வரணும், பரிபூர்ணமாக கவனிக்கணும். அந்த தாயாருக்குரிய குண அமைப்பை நீங்கள் மிக அழகான முறையில் நீங்கள் கடைபிடிச்சாக வரணும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமாக வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்க வரும். எந்த கிரகமும் உங்களுக்கு நன்மைகளையே செய்ய வரும், தீமைகளை செய்யவே செய்யாது. இவைகளெல்லாம் சரியா இல்லை, பித்திருக்கடமையெல்லாம் சரியா இல்லை, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆனாலும் சரிங்க, கடமையை செய்தே ஆகணும். இது ஒரு கடமை ராசி, அதான் கர்ம ராசின்னு சொல்ல வருவாங்க. காலச்சக்கரத்துடைய 10வது வீடாக இருக்கக்கூடியது. இது தொழில் சாணத்தை பற்றி இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம செய்கிற எல்லா செயல்களும் நிறைந்த ஒரு ராசி. எல்லா செயல்களும் என்னங்க செயல் இருக்கு? நாம் எல்லாருமே 12 ராசிகள் இருக்கிறோம். இந்த பூலோகத்தில் எத்தனை உயிர்கள் நீங்கள் பார்த்தாலும் எல்லாமே ஒரு ஆண் பெண் இணைவால் வந்தவங்களாக தான் இருக்க வருவாங்க இல்லையா? பொதுவாக மனித உயிர்கள் நம்ம எடுத்துக்க வரலாம். இந்த ஆண் என்று சொல்லக்கூடியது சூரிய நட்சத்திரமான உத்திராடம், பெண் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம். இதுக்கு அர்த்தபட்சமாக அவிட்டென்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? இது யாருன்னா ரத்த சம்பந்த உறவுகள். இது மூணுமே அடங்கிய ஒரு அற்புதமான மண்டலம் எதிரானாக்கா கர்ம மண்டலம் சொல்லக்கூடிய மகரம் தான். இதே தொடர்பு ரிஷப ராசிக்கும் இருக்கு, கன்னி ராசிக்கும் இருக்கு. இவர்களுடைய பலன்கள்லாம் வேற. ஆனால் உங்களுடையது மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடமையை செய்தே தீரணுங்க. அப்பா அம்மாவுக்கு கடமையை செய்யணும். அவங்க சரியாக அவங்க பெற்றவங்களுக்கு கடமையை கரெக்டாக செய்துட்டு வரணும். அவங்க கடமையை சரியாக செய்யாத பொழுது பெற்ற பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் அவங்களே துன்பத்தில் கொண்டு போய் அகப்படக்கூடிய சூழல்கள் இயற்கையாக உருவாகிடும். எவ்வளோ புத்திசாலித்தனமாக அறிவாக இருந்தாலும் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டுங்க வாழ்க்கையில்ன்ற மாதிரி சூழல்கள்லாம் இருக்க வரலாம். கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்பட வருது. அப்போது பெற்றோருடைய நிலைகள் எல்லாம் பலமாக இருந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சாஸ்திர தொடர்பாக கெட்டியாக பிடிச்சிக்க வரணும், பார்த்து பண்ணியாக வரணும். அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என் மனம் அறிந்து நான் எந்த தப்பும் பண்ணல, நான் முறையாக எல்லாத்தையும் சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி முறையாக நீங்கள் போயிடணும். இப்படி நீங்கள் போனால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பு மிக்கதாக இருக்க வரும். இல்லைன்னா எந்த கிரகமும் உங்களை பலப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சனிதேவர், அவர் தான் முதல்ல உங்களை போட்டு தண்டிப்பார். சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னங்க எங்கள் ராசிக்கு அதிபதியே சனீஸ்வரர் தான், 7 சனி இருக்கிற போது எங்களை படாத பாடுபடுத்திட்டாருங்க, கருணையே இல்லாதவருங்க, அப்புறம் என்னங்க எங்கள் ராசி கிரகம்னு வேற சொல்ல வர்றது அவரெல்லாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வருவாங்க. கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்க வரும், அது இடத்துல வேதனையாகவும் இருக்க வரும். ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மை, அவங்களுக்கு தெரிஞ்சவரெலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா ஜோசியரும் சொல்லி வச்சிருக்கிறது சனீஸ்வரர் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிரகம், பாதுகாப்பு தெய்வம் அப்படின்னு. அவரை கடைபிடிச்சிருந்தா மட்டும்தான் பாதுகாப்பு தெய்வம், இல்லைன்னா அவரே கொள்ற தெய்வம். இதுதான் உண்மை. அவர் கடைபிடிக்கிறதுங்கிறது என்னங்க, கடமையாற்றுதல், சரியா செய்வார், செய்த பலனுக்கான வினையை சரியா செய்யக்கூடியவர் அவர் தான். அதனால் எல்லாத்தையும் ஒரு பாகுபாடுகள் இல்லாமல் முழுமையாக செய்திடணும், கொடுக்குற வேலையை முழுமையாக செய்திடணும். தான் எடுத்துக்கிட்ட கடமையை கொடுத்த வாக்குறுதியை முறையாக காபந்து பண்ணணும். இதை செய்யலைன்னா சனீஸ்வரருக்கு கோபம் வந்துடும் இயற்கையாகவே. யார் மேலே தப்பு இருக்குது சரிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நாம் சரியாக போகிறோமா வழிபாதையில், குறிப்பாக சந்திரனுடைய குளிர்ச்சியை நம்ம கடைபிடிக்கிறோமா, சந்திரனுடைய அமைதியை நம்ம கடைபிடிக்க வரோமா, சந்திரனுடைய அம்சம் இருக்கிற இந்த மனசை நம்ம வேதனையை வெறுப்புலையும் போட்டு அகந்தையை ஆணவத்திலையும் போட்டு அதை ஆட்டி விற்காம அமைதியாக பூந்தோட்டம் மாதிரி வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத அவர் பார்க்க வருவார். நம்முடைய தாய் சாணத்தை நம்ம சரியாக வச்சிருக்கிறோமான்றதை பார்க்க, இதை கொண்டுதான் சனிதேவர் உங்களுக்கு ஏக்கமாக வேலை செய்வார். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம். நீங்கள் லக்கணமாக இருந்தாலும் சரி, மகர லக்கணமாக இருந்தாலும் சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரிங்க, இதை நீங்கள் கடைபிடிச்சாக்க வரணும். இந்த வீட்டில் குரு பகவான் நீச்சன்னு சொல்லி வச்சிருக்க வருவாங்க. அதுக்கு நிறைய ரகசியங்கள்லாம் குறிப்பாக இருக்க வருது. குரு பகவானுடைய தன்மையை நீங்கள் எப்பொழுதும் கடைபிடிச்சாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்க வரும். அப்போது உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் வீடாக இருக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கை துணை ராசி. இந்த வாழ்க்கை துணை அப்படி என்று சொல்லக்கூடிய வீடு கடகராசி. இந்த கடகராசிங்கிறது சந்திரனுடைய ராசி. சந்திரனை நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா?
அவர் வழித்தடத்தை போன சொன்ன இல்லைங்களா? அப்போது உங்கள் வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை மேலே அன்பு வைக்க வரணும். கட்டுப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல வரையில, அன்பை செலுத்துதல். அப்போ அன்பு செலுத்தக்கூடிய தகுதியானதாக நீங்கள் முறையாக ஜாதக பொருத்தம் பார்த்து பெரியவங்களும் பார்த்து அழகாக பண்ண வரணும், பண்ணி இருக்கணும். அப்போ தான் இந்த அன்பெல்லாம் பரிமாறிக்க முடிய வரும். இல்லைன்னா அதுவே கோணலாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாக வரும். ஆனாலும் ஒரு நிபந்தனை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்னன்னா, உங்களுடைய 7ஆம் வீடான கடகராசி சந்திரனுடைய வீடு. இந்த ஸ்தானத்தை நீங்கள் மிகவும் மதிச்சாக வரணும், மதித்து போற்றியாக வரணும். அந்த இடத்துல சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கிடையாது. ஆரம்பத்திலேயே உங்கள் வாழ்க்கை துணையையும் சரி, உங்கள் நண்பர்களையும் சரி, நீங்கள் முறையாக தேர்வு செய்து பழக வேண்டும். சாஸ்திரத்துடைய மிக முக்கியம். சாஸ்திரம் என்றாலே குருதான். அந்த குருவுடைய தொடர்பு மிக மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிச்சுக்க வரணும். இல்லைன்னா நீங்கள் நீசப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்க வரும். ஒன்று. அதே மாதிரி இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த கடகராசியில தான் உச்சம் பெறுவார். எங்கே உச்சம் பெறுவார்னா, பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சம் பெறுவார். அப்போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த சங்கடத்தையும் தரக்கூடாதுன்னா, இந்த 7ஆம் வீடு இருக்கு பாருங்க, உங்களுக்கு அமையக்கூடிய நட்பாக வரட்டும், இந்த தொழில் முறையில் வரக்கூடிய கூட்டாளியாக வரட்டும், வாழ்க்கை துணையாக வரட்டுங்க, இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறையாக குரு துணையோட, நல்ல குரு துணையோட நீங்கள் பார்த்து பார்த்து அமைச்சிக்க வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. இல்லைன்னா வாழ்க்கையில் வெறுப்பும் சலிப்பும் மட்டும்தான் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரும். அந்த குரு உச்சத்தன்மையாக இருக்கணும்னா அந்த குருவுடைய வழித்தடத்தை சரியாக பிடிச்சிக்க வரணும், முறையாக கையால் வரணும். அப்படி கையாண்டா அந்த இடம் உச்சமாக வேலை செய்யும். இல்லைன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு நானே எனக்கு பகையானேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் நீச்சம் பார்த்தீங்கன்னா அது நீச்சமே வேலை செய்ய வரும். நிறைய சூட்சமங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வரணும். அப்போ தான் வேலை செய்யலைன்னா எத்தனை குரு பெயர்ச்சி நல்ல இடத்துல கூட வரட்டுங்க, ஒன்றும் வேலை செய்யலைங்க. எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் ஜாதகத்தையே வெறுக்கிறவங்க எல்லாம் பொய்ங்க, சும்மா அங்கே டுபாகர் விட்டுங்கிறானுங்க ஜோசிக்காரங்களாம், பொய்ங்க அப்படிதான் சொல்கிற மாதிரி தான் இருக்கிற. உண்மை தெரியாது இல்லை, உண்மை தெரிஞ்சால் நம்ம பேச வேண்டிய வாய்ப்பு இல்லை. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், இந்த பிராப்தங்கள் எல்லாம் பெறுவதற்கான தகுதி நிலையை நம்ம ஏதோ ஒரு இடத்துல நாமளே வச்சுக்கிட்ட சூன்யம் எது இழந்துட்டோம், இல்லை நம்ம பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்ட சில தடைகள் எதுங்கிறது நமக்கு உணர தெரியாது. நம்ம தப்பு நமக்கு எப்பவுமே பெரும்பாலும் உணர தெரியாது. ஆனால் பிறகு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பிறருடைய குற்றங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த வகையில் நம்மளை அறியாமல் ஏற்படுத்திட்ட குற்றமாகப்பட்டது இந்த ராசி பலன்லாம் போடுறவங்களை பார்க்குற போது வெறுக்கக்கூடிய சூழல்கள் தான் உண்டாக வரும். எதுவும் நடக்கலைங்க, நல்ல கொட்டும் நானுங்க. 5ல் குரு இருக்கிற போது, 5ல் குரு இருந்தால் நெஞ்சில் பயம் இருக்காதுன்னு சொன்னார் இந்த ஜோசியர் கூட சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறத மாதிரி ஒரு ஆமாம், நம்ம எந்த இடத்துல போய் லாக் ஆகணுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வரணும். அதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வேலை செய்யணும். அப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன், ராகு கேது பெயர்ச்சி பலன்லாம் இந்த 2026க்கும் 2027க்கும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்க வரேன்னா, இவ்வளோ விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்னையும் அது போல் வெறுத்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான். முறையாக உங்களிடம் எல்லாம் சரியாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு அமைந்தது எல்லாம் சரியாக இருக்குதா அதெல்லாம் நீங்கள் முறையாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட, சலிப்பு வெறுப்பு எல்லாம் இல்லாமல் மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கிட்டு, சரி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்துடுச்சு, கிடைச்சதை எவ்வளோ அழகான முறையில் கண்ணியத்தோட ரொம்ப அழகான முறையில் நம்ம வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற நோக்குக்கு நீங்கள் அழகான முறையில் நீங்களே போயிடணும். வேற யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. நீங்களா அந்த மனசை நீங்கள் மாற்றிக்கிட்டு உங்கள் தொழில் ஸ்தான பாவம் என்னவோ, என் கடமை என்னவோ அதை நான் முறையாக கடைபிடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கொள்கைக்கு நீங்களே வந்துடணும். அதை வந்து நீங்கள் அழகாக கடைபிடிச்சா போதும். சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய வழித்தடத்தை நீங்கள் பிடிச்சிட்டா போதுமானது. ஒருபொழுதும் சூரிய செவ்வாயுடைய வழித்தடத்தை பிடிக்காமல் இருந்தால் போதும். அவங்க வழியை பிடிக்கலாம். செவ்வாய் என்றால் வேகம், உத்வேகம், இரத்த சம்பந்தமான விஷயங்கள், இரத்த சம்பந்தமான உறவுகளை எல்லாம் சொல்லக்கூடிய அவர் தான். இரத்த சம்பந்த உறவுகளை ஒருபோதும் பகச்சிக்கவே கூடாது. வாழ வரக்கூடிய இடம் நீங்கள் பெண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க, அங்கே இருக்கிற ரத்த சம்பந்தத்தை பகைச்சிட்டாக்க நீங்கள் தான் துன்பப்படுவீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரத்த சம்பந்தங்கள் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்களோட நீங்கள் எப்பொழுதும் நல்ல தொடர்பில் இருக்க வரணும். அப்போ தான் அந்த செவ்வாய் வேலை செய்ய வருவார். செவ்வாய் உங்களுக்கு லாபகர்த்தாவும் அவர் தான். அப்போ லாபகரமாக இருக்க வரும். ரத்த சம்பந்தத்தை பகைச்சிவே கூடாது. மகர ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் 2 பேருக்குமே பெரிய நிபந்தனைகள் நிறைய இருக்க வரும். நான் ஏன் இதில் சொல்கிறேன், 2த்துக்கும் ஏறக்குறைய ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்க வரும். ஏறக்குறைய எல்லாம் ஒன்றாவே இருக்க வரும். அப்போ அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் அப்படி நட்சத்திரம் அதில் இடம்பெற்றிருக்கிறதுனால ரத்த சம்பந்தத்தை பகைச்சிக்க கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன்று, தாயை பகைச்சிக்கூடாது, தந்தையாரையும் பகைச்சிக்கூடாது. ஏன்னா தந்தை நட்சத்திரம் உத்திராடம், தாய் நட்சத்திரம் திருவோணம். ரத்த சம்பந்தமானவங்க, பங்கு பங்காளிகள், உடன் பங்காளி எல்லாம் அவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் தான். அதனால் இந்த உறவுகள்லாம் பகைச்சிக்காமல் இருக்க வரணும். அப்படி இருந்தாலே நம்ம மனது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நமக்கு பகையாலையும் ஒருத்தருக்கும் போது தான் அவனை பார்க்குறப்போ நமக்கு வெறுப்பு கோபம் எல்லாம் வந்துடும். நமக்கு எல்லாம் நட்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களை பார்க்குறப்போ ஒரு சின்ன ஒரு புன்னகை தான் நமக்கு உண்டாக வரும். அப்போ மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இதுதான் சந்திரனுடைய குணம். இதுதான் சனீஸ்வரருக்கும் பிடிக்கும்.
இப்படி தான் போயாக வரணும் வாழ்க்கையை. அப்போ தான் எல்லா கிரகமும் உங்களுக்கு வேலை செய்யும். வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு பெருசாக வந்து துன்பம் கொடுக்கறதா வரமாட்டாங்க. அது ராகு கேதுவாகட்டும், குருவாக வரட்டும், யாரும் வரமாட்டாங்க. உங்கள் ராசியை மேற்பார்வை செய்யக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்க வருவார். தெரிந்தோ தெரியாமலோ ரத்த சம்பந்தங்களை நம்ம பகைச்சிக்கிட்டனாலும் சரிங்க, மறைமுகமாக இந்த சூரியன் நீச்சப்பட்டு போயிடும். நீச்சப்படுறதுனால உங்கள் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய செயல்களே உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையாமல் அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி போகக்கூடிய நிலைகளும் இருக்க வரும். எனவே இதை பற்றி விவரிக்கணும்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வரலாம். உங்களுக்கு சில புரிதல்கள் ஆழமாக இல்லாமல்னா அதை நீங்கள் தப்பாகவும் நினைக்க வரலாம். அதோட இதோட நான் நிப்பாட்டிக்கு வரேன். எனவே வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாகப்பட்டது, உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய இயக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இயக்கனாலே போகிறோம். நான் சொன்ன அந்த பரிகார முறைகளை கடைபிடிச்சாலே போகிறோம். நம்ம செயல்பாடுகள் முதற்கொண்டு பரிகாரங்கள் தான். இதெல்லாம் சரியாக செய்துக்கிட்டாலே ஒரு உண்மையான உழைப்பாளியாக நீங்கள் இருக்க வரணும். பாகுபாடே பார்க்கக்கூடாது. நான் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன், நான் படித்த படிப்பு என்ன, என்னுடைய கெத்து என்ன, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் போட்டு தண்டிச்சுடுவார். எங்கே இருந்தாலும் தண்டிப்பார். 7 சனியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, எங்கே இருந்தாலும் தண்டிச்சு விட்டுடுவார். உங்கள் புகழுக்கு கலக்கத்தை உண்டாக்கிடுவார். தப்பாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லிட்டு இருக்க வரேன். தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கூடாது. ஒருவேளை நான் ஒரு பெரிய ஆள், சூரியனுடைய குணமாக இருக்கிறது, ஒரு கௌரவத்தை நான் முன்னோக்கி வச்சு நான் கீழ் வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் இருக்க வருவேன், என் கீழே வேலை செய்கிறவங்களாம் நான் இப்படி தான் மிரட்டுவேன் அதட்டுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலே ஒரு கௌரவத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது சூரியனுடைய செயல்பாடுக்கான குணம் இல்லையா? இது சனீஸ்வரருக்கு பிடிக்காது. எல்லோருடைய இன்முகத்தோடு சரிசமமாக பாவிக்கிற குணம் தான் சனீஸ்வரருடைய குணம். அதை தான் நீங்கள் கடைபிடிச்சாக்க வரணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆக வரணும், வாழ்க்கையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிட்டு போயிடுவார். அதே போல் செவ்வாயுடைய கோபம், கர்வம், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம ஆத்திரத்தில் ஏதோ ஒன்று தூக்கி எடுத்து வீசுகிறோம். நம்மளோட எளிவங்க கிட்ட, நம்மளோட கீழே வேலை செய்கிறவங்களோ இல்லை பணத்துலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைவாக இருக்கிறவங்ககிட்ட, நலிந்தவர்கள்கிட்ட ஒரு ஏளனமாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறோம், தூக்கி ஏதோ ஒரு பொருளை எடுத்து எறிகிறோம். இப்படி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை கோவப்படுறோம், ஆவேசப்படுறோம், என்ன முடியும் அவனை என்ன பண்ணுறோம் பார்த்துக்கலாமா அப்படின்லாம் சொல்லலாம் பேசுவாங்க. பாவம், அவனை ஒரு அப்பாவே இருப்பான், அவங்ககிட்ட போய் இவங்க வீரத்தெல்லாம் காட்ட வருவாங்க சிலர்லாம். அதுக்குரிய மகர ராசியாக இருந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது செவ்வாயுடைய குணத்தை வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? உங்களுடைய பெரியாள் யாரோ ஒருத்தன் கரெக்டாக காத்துக்கிட்டு இருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்க வருவாங்க. நிறைய பேருக்கு இதில் அனுபவங்கள் இருக்க வரலாம். இதுவும் யாரால் நடக்குன்னா செவ்வாயால் இல்லை, சனீஸ்வரரால் நடக்கக்கூடியதுதான். சனீஸ்வரருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டையும் பாசிட்டிவ் நிறைய இருக்குது. புகழை விரும்பலாம், கௌரவத்தை விரும்பலாம், வேக வேகமாக செயல்படக்கூடிய செவ்வாயுடைய அந்த ரத்த வேகத்தை விரும்ப வரலாம், சுறுசுறுப்பாக இருக்க வரலாம், விவேகமாக இருக்க வரலாம். இதெல்லாம் செவ்வாயுடைய குணங்கள். கௌரவமாக வாழணுங்க, புகழோடு வாழணுங்க, இது சூரியனுடைய குணம். அதுக்காக முயற்சி பண்ண தப்பே கிடையாது. இதை பிறரிடம் கர்வமாக நாம் திணிக்கின்ற பொழுது சனிதேவர், உங்கள் ராசிக்குரிய சனிதேவர் உங்களை அழகான முறையில் தண்டிச்சிருவார். எங்கே இருந்தாலும் தண்டிச்சிருவார். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனிதேவர் இருக்கிறார். இந்த ஆண்டும் இருக்கிறார், அடுத்த ஆண்டும் உங்களுக்கு இருக்க வராரு. இந்த வீடு ஜெயஸ்தானம். இந்த வீடு ஜெயஸ்தானம். உங்களுக்கு வெற்றிகளை வேணும்னா அந்த சனிதேவனுடைய போக்குக்கு நீங்கள் போயிடணும். வாழ்நாள் முழுக்கவே அப்படிதான். உங்களுக்கு நல்ல தனம் எப்பவுமே வாழ்க்கையில் வேணுமா, நல்ல சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வேணுமா, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்க வரணுமா அப்படின்னாலும் இந்த சனிதேவனுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தே ஆக வரணும். சனீஸ்வரர் எப்படி இருந்தால் கொடுப்பாரு, சந்திரன் மாதிரி இருந்தால் கொடுப்பாரு. இல்லைன்னா அவரே சங்கடத்துக்குரியவராக மாறிடுவார். வேற எந்த கிரகமும் பெருசாக அவங்களை தண்டிக்கவே மாட்டாங்க. முதல்ல சனிதேவர் தான். எப்படி பண்ணாலும் சனிதேவர் தான் தண்டிக்க வருவார். ஏன்னா அவர் தான் கர்ம பலனை வழங்கக்கூடியவர். அவர் தானே. அப்பா அம்மா பண்ணுற தப்பு, தாத்தா பாட்டி பண்ணுற தப்பு, நீங்களோ ஏதோ ஒரு வகையில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லா செயல்பாடுக்கும் பின்னாடி அதுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது யாருன்னா சனிதேவர் தான், எந்த ராசிக்குமே. அப்போது மகர ராசியை வந்து அதுக்கு விதிவிலக்கே இல்லை. ஆனால் விதிவிலக்குன்றதில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நேரடியாக முதல்ல வந்து கொடுத்துருவார். மற்ற ராசிக்கெல்லாம் ஆளுகை வரும்போது தான் கொடுப்பாங்க. மற்ற ராசிக்கு அவர் ஆட்சியாக வர்ற போது ஒரு 7.5 சனியாக வராரு, அத்திராட்சம் சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, கண்ட சனியாக வராருன்னா அப்போ அவர் கொடுப்பார். அவர் பார்வை வர்ற போது அதை கொடுத்து விட்டுருவார். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, அவர் எங்கே இருந்தாலும் கொடுப்பார். அப்போது உங்களுக்கு தனாதிபதியே யாருன்னா சனிதேவர் தான். இப்போ உங்கள் முயற்சி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, ஜெய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த தனம் நல்லா இருக்கணும், முயற்சி நல்லா இருக்கணும்னா சனீஸ்வரர் வழித்தடத்தை எப்பவுமே நீங்கள் பின்பற்றி ஆகணும். இப்போன்னு இல்லை, எப்பவுமே பின்பற்றி ஆக வரணும். இதுதாங்க தேவ ரகசியம். உங்கள் பரிகார ரகசியமே இதில் தான் இருக்க வருது. நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக எழுதி வச்சுட்டு கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் புரியும், துன்பங்கள் மறைய வரும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்ய வருவீங்க, சிறப்பான முறையில் இருக்க வருவீங்க. உங்களுடைய எல்லா சிரமங்களும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வழித்தடத்தில் உண்டான சில பிழைகள் நிச்சயமாக இருக்க செய்வரும். அதனால சனிதேவருடைய அனுகிரகத்தை நீங்கள் எங்கிருந்தாலும் பெறறதுக்கு நீங்கள் இந்த வழித்தடத்தை மட்டும் கடைபிடிச்சா போதும். அப்பாடா 7.5 சனி,
என்னை விட்டுடுச்சு, அவர் விலகிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை விட ஏமாளி வேறு யாருமே கிடையாது. எங்கே இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்களுடைய மேற்பார்வையாளர் நான் சொல்லிட்டேன். உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து அப்போதைக்கு சங்கடத்தை கை மேலே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அவர் தான். நல்ல பலனை செய்தாலும் கைமேல் பலனை கொடுக்கறதும் அவரே தான், சாட்சாத் அவர் தான். அப்போ அவருடைய பெருங்கருணை உங்களுக்கு எப்பொழுதுமே வேணும்னா இந்த வழித்தடத்தை எப்பவுமே பிடிச்சிக்குவாங்க, உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்க செய்வார். அடுத்தபட்சமாக ராகு கேது, உங்கள் மூதாதையருடைய கிரகமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ராகு கேது பகவான் தான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வருடைய தெரிஞ்சோ தெரியாமலோ சனீஸ்வருடைய குண அமைப்பை நீங்கள் கடைபிடிக்காத பொழுதும், சந்திரனுடைய அந்த பொறுமை அமைதியும் தாங்கள் கடைபிடிக்காத பொழுதும், சூரிய செவ்வாயுடைய நெகட்டிவான குணங்களை நீங்கள் ஒருவேளை கடைபிடிக்கின்ற பொழுதும் இந்த ராகு பகவான் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையிலே அதை கடைபிடிச்சிருக்கக்கூடாது. செவ்வாயுடைய குணம் என்ன நான் சொல்லியிருந்தேன், சூரியனுடைய நெகட்டிவான குணம் என்ன நான் சொல்லியிருந்தேன், அதை பிறர்கிட்ட எப்படி பயன்படுத்தக்கூடாது நான் சொல்லியிருந்தேன். அந்த குணத்தை உங்கள் பெற்றோர்களோ உங்கள் பரம்பரையிலே பயன்படுத்தியிருந்தாலும் சரிங்க, இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக உங்களை தொடச்சி எடுப்பார். தேவையில்லாத கலக்கத்தில் குடும்பத்தில் கொடுக்க வருவார், நிம்மதியை கெடுப்பார். எவ்வளோ செல்வம் இருந்தும் எவ்வளோ படைபலம் இருந்தும் ஒரு புரோசனமும் இல்லைங்க, எந்த பதவி இருந்தும் எனக்கு புரோசனமே இல்லைன்ற மாதிரி வேதனைப்பட வைப்பார். சிலருக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கையில், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரியும், எதிர்காலத்தில் ஒன்றுமே கையில் இல்லாமல் ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெறும் ஆளாக ஆக்கி விட்டு போயிடும். இதே ராகு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தபட்சமாக இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் உங்கள் ஜென்ம ராசியை வரப்போகிறாரு. இப்போது நீங்கள் நேற்று வரை நடந்ததை நேற்று நிமிஷம் கடந்த நிமிஷம் வரை நடந்தெல்லாம் விட்டுடுங்க. இப்போ சந்திரனுடைய குணத்தை நான் கடைபிடிப்பதற்காக என்னை நான் தியான பக்குவத்துக்கு என்னை உருவாக்கிக்கிறேன், சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் ஒரு கொள்கையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த வழித்தடத்துக்கு உங்களை அமைதியாக மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கிட்டு நான் சொன்ன இந்த தெய்வ வழிபாடுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. குருவுடைய வழித்தடத்தோடு உங்கள் வாழ்க்கையை அழகான முறையில் நீங்கள் கடக்க ஆரம்பிச்சிட்டிங்க சொன்னாக்கா உங்களுக்கு இந்த ராகு பகவான் இப்போ இருக்கிற 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனச்சரிக்கை அதிகமாக கொடுத்துருவார். பல ஏமாற்றங்கள், கொடுத்த கடன் வரலைங்க, இல்லை வாங்கின கடன் எங்களால் திருப்பி தர முடியவே இல்லை, சில சிக்கல்கள்லாம் நாங்கள் மாட்டிட்டோம், சில இதெல்லாம் பேசி சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம், வாக்கு கொடுத்து மாட்டிக்கிட்டேங்க, நான் வாக்கு கொடுத்தே எனக்கு வம்பா போச்சு, ஜாமீன் எடுத்து போட்டது வம்பா போச்சு, அப்படி சில பிரச்சனைலாம் இருக்குன்னா அது எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இந்த ராகு அப்படி தலைகீழாக மாறிடுவார். நேற்று வரல என் அதிர்ஷ்டங்கள்லாம் தட்டி பறிச்சுட்டு இருந்த அந்த ராகு, எங்கள் உழைப்பையெல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருந்த அந்த ராகு, இப்பொழுது அந்த ராகு பகவானும் எப்படி உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஜோதிடத்தன்மையை பார்த்தாக்கா சொல்லக்கூடிய விஷயம்னா ராகுவால் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து விட்டுருவார். ஏன்னா இவர் பாட்டனார் கிரகமே இவர் தான். சூரிய பகவானுடைய வீடான சிம்மராசி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையோ அல்லது திடீர் விபத்தை போன்ற பலனையோ தரக்கூடியது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீட்டுடைய திடீர் அதிர்ஷ்ட பலனை ராகு தான் வேலை செய்வார். திடீர் துன்ப பலனையும் சரி விபத்து போன்ற பலனையும் இதே ராகு தான் கேது தான் வேலை செய்ய வருவாங்க. அப்போது இவருக்கும் சரி உங்கள் பரம்பரை இப்படிதான் இருந்துட்டு போக வாழ்ந்துட்டாங்க, நம்ம அவங்கள திருத்த முடியாது, எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க எல்லாம். நம்ம வாழ்கிற காலத்தில் நான் இப்படி சனி பக்குவத்தோடு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாக்கா இதே ராகு பகவான் உங்கள் பார்ட்னராக இருந்து உங்களுடைய பித்திரு கடமையை நீங்கள் செய்கிறத பார்க்குற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பித்திரு கடமை செய்ய நீங்கள் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்றதை நீங்கள் நினச்சாலே சரிங்க, அவங்கள ஏமாற்ற முடியாது. உங்கள் உள்ளுணர்வில் வந்துடா போதும், என் பித்திரு கடமையை நான் செய்கிறேன், என் குலதெய்வத்தை நான் மதிக்கிறேன், நான் தினசரி என்னால் முடிஞ்சு நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன், என்னால் என்ற ஒரு தர்மத்தை நான் செய்கிறேன், நான் யாரையும் வேதனைப்படுத்தலை அல்லது யாரையும் நான் சீப்பாக நினைக்கல, எல்லாரும் சமம் நினைக்கிறேன், எல்லாம் ஈஸ்வரனுடைய படைப்புகள் தான், எல்லாருமே முக்கியமானது தான் அந்த லோகத்தில், எல்லாராலையும் பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு உண்மையை உணர்ந்து நீங்கள் உங்கள் செயல்படுற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை முறைகள் இருக்கிறதோ அந்த பாதையில் நீங்கள் மாட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ராகு பகவான் உங்களை பெரும் செல்வந்தனாக மாற்றுவார். பிரிஞ்சு போன உறவுகள்லாம் ஒன்றிணைச்சிருவார். குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள்லாம் செய்ய வைப்பார். அதுக்குரிய நல்ல காலகட்டம் இப்பயே இருக்க வருது, சிறப்பாக இருக்க வருதுங்க, நல்லா இருக்க வருது. அடுத்த ஆண்டு அமைப்புக்கு சரி ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவாகப்பட்டவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி வழங்குவார். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான், இல்லைன்னா தலைகீழான பலன் தான் நீங்கள் எடுத்துக்க வரணும். ஏமாற்றங்களாக உண்டாக்கிடும். வாழ்க்கையில் திடீர் ஏமாற்றம்லாம் வந்துடுச்சிங்க, நம்மளவங்க கருத்து எடுத்துட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி தான் இருக்க செய்வோம். அதனால் அந்த நல்ல பலனை பெறுவதற்கான வழித்தடம் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த காரணமே அதுதான். இதெல்லாம் காசு பணம் போட்டால் கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த பலன்கள் எல்லாம். நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்து ஜாதகம் பார்த்தாலும் இப்போ நடக்கிற வேற என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதான் சொல்ல வருவாங்களே வழியே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகளை பெரும்பாலும் சொல்லியிருக்காங்களே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, நானும் அந்த பதிவுகளை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்க வரேன். ஏன்னா வாழ்க்கையில் உங்களுடைய நிகழ்ச்சி தன்மையில் அதனால் நான் பெரிய ஆளுன்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. பொதுவாக நான் இறைவனை என்னுடைய ஆத்மாவில் நிற்க வச்சு என் குருமார்களை என் சிரசில் தாங்கி நான் இந்த பதிவுலாம் பண்ணிட்டு இருக்க வரேன். அதுக்கு காரணம் என்ன, எல்லோரும் பலன் பெற வரணும், ஒரே நோக்கம், எல்லோரும் பலன் பெற வரணும், ஒரே நோக்கம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பலன் பெற்றால் போதும், மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதுவே எனக்கு போதுமானது. இறை கடமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்துக்கிட்ட
ஒரு குரு கடமை அப்படிங்கிறத எடுத்துட்டாக்கா, பிறருக்கு நம்ம சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது பலனுள்ளதாக இருக்க வரணும். அவங்க வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வரணும், நம்ப வரணும், அதை செய்து அவங்க குடும்பமே பரம்பரையே அடுத்தடுத்து எல்லாம் நல்லா இருக்க வரணும். அப்பதான் இந்த குரு சேவகம்ன்றதுக்கும் நவகிரக சேவகம்ன்றதுக்கும் சரிங்க, தெய்வ சேவகத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மரியாதை. இல்லைன்னா எல்லாம் இருந்தால் என்ன பண்ணின்ற மாதிரி தான் இருக்க வரும். என்ன தர்மம் செய்து என்ன பண்ணீங்க, எந்த சாமி இருந்தாங்க என்ன பண்ணீங்க, ஒரு புரோசனமும் இல்லைங்க. எனக்கு நிறைய பேர் புலம்புவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆக வரும். அதனால் அந்த நிலையிலலாம் இருந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்போடு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பலன்களை சொல்லிட்டு இருக்க வரேன். இதை முறையாக கடைபிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா இவைகள்லாம் அப்போ தான் உண்மையிலேயே தெய்வம்ன்றது தெரிய வரும். தெய்வம்னு ஒன்று இருக்குப்பா அப்படிங்கிற தர்மங்கிறது உண்மைதான்ப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரையில் நமக்கு தெரியாது. அப்போது இதெல்லாம் நீங்கள் முறையாக இந்த வழித்தடத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்க செய்ய வரும். அந்த வகையில் குரு பகவான் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி வரையில் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல ருணரோக சத்துரு ஸ்தானம், நல்ல பலன் இல்லை அப்படிதான் எல்லாரும் சொல்லியிருக்க வருவாங்க. குரு 5ல் இருந்தாலும் அதே நிலைமை தான் இருந்துச்சுங்க, குரு 2ல் இருக்கிற போது அதே நிலைமை தான் இருந்தது, ஒரு நல்ல பலனும் இல்லைன்றது தான் நிறைய பேருக்கு இருந்திருக்க வரும். யாருக்கெல்லாம் இருந்திருக்குன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இல்லை நெகட்டிவான பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இருந்தே, அதை உங்கள் பரம்பரைகள் கடைபிடிச்சிருந்தாலோ அல்லது நீங்கள் கடைபிடிச்சிருந்தாலோ அவங்களுக்கு தான் அப்படி இருந்திருக்க வரும். மற்றபடி குரு இந்த 6ஆம் வீட்டில் இருந்தாருங்க கெடுத்துருவாருன்னு எல்லா ஜோசியரும் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் நல்லா தான் இருந்திருக்க வருவாங்க. தெரியாமலோ இந்த பித்திரு கடவுளை சரியாக இருந்து இந்த குணப்பக்குவத்தை சந்திரனை போல வச்சிருந்தவங்க, சனீஸ்வருக்கு பிடிச்ச மாதிரி வச்சவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே இருந்திருக்க வருவாங்க 6ல் இருக்கிற போது. இதை நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, உங்களுக்கு குரு பகவான் அடுத்தது 7ஆம் இடத்துல வராரு. 7ஆம் இடத்துல வரபோது எல்லா ஜோசியர்களுமே புகழ்ந்து தள்ளுவாங்க. குரு பகவான் உச்சங்க, உச்ச பார்வையோடு உங்கள் ஜென்ம ராசி நேராக பார்க்கறதுனால கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பலன் உண்மையிலே நடக்கணும். நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு அந்த பலன் நடக்கணும்னா நான் சொன்ன இந்த நல்ல வழித்தடத்தை நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நல்ல இடத்துல இருக்கிற போதெல்லாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கணும், எப்படி ஏமாந்து போனீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அப்படி ஏமாந்து போகாமல் இருக்கிறேன்னா நான் சொன்ன வழித்தடங்களை இப்பொழுதே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருங்க. குரு எங்கே வேணா இருக்கட்டும், அடுத்தது ஒரு இடத்துக்கு போவார், 8ஆம் இடத்துக்கு போவார், அப்புறம் 10ஆம் இடத்துல வந்தால் சரியில்லைன்னுவாங்க, அப்புறம் 12ஆம் இடத்துல வந்தால் சரியில்லைன்னு சொல்ல வருவாங்க, அப்புறம் ஜென்ம குரு வந்தால் சரியில்லைன்னு சொல்ல வருவாங்க, 3ல் வந்தால் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க, 4ல் வந்தாலும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. அதை கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு எப்படா அதிர்ஷ்ட கதவை தட்டும் நமக்குன்ற மாதிரி காத்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை. இந்த வழித்தடத்தை மட்டும் கடைபிடிச்சா போகிறோம். எங்கே இருந்தாலும் அவங்க நல்ல பலன் தான் செய்வாங்க. எந்த கிரகத்துக்கிட்ட இருந்தாலும் நல்ல பலனை ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் இதை மட்டும் கடைபிடிச்சாலே போகிறோம். விசேஷகரமானதுங்க. இதை அழகாக கடைபிடிச்சுக்குவாங்க. அந்த வகையில் குரு பகவான் நீங்கள் நன்மையான ஸ்தானத்தை கடைபிடிக்கிறதா வச்சுக்கு வருவோம். எப்பவுமே இருக்க வருவீங்க. நிறைய பேருக்கு இந்த துன்பத்திலமே தெரிஞ்ச தினம் ஆக்கப்பட்டவங்க இருக்க வருவாங்க. நிறைய பேர் தெரிஞ்ச தினம் நன்மைகளை செய்து நல்ல பலன் வாங்கக்கூடியவங்க இருக்க வருவீங்க. அவங்களுக்கு பொதுவான இந்த பலன்களை நான் சொல்ல வரேன். குருவுடைய பார்வை படுறதுங்கிறது ஒரு பெரிய யோகம் தான். இப்போ குருவுடைய நிழல்ன்றது ஒன்று படும்போது தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வரீங்க. எங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை கடைபிடிச்சா நாங்கள் அதிர்ஷ்டமாக இருப்போமா, இந்த வழித்தடத்தை கொடுக்குறதே யாருன்னா அந்த குரு தான். இப்போ நான் குருன்னு என்ன சொல்லிக்கல, என்னை ஏற்கிறது அந்த குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் உங்களை நேரடியாக இப்போ பார்க்க துவங்குறாரு. அப்போது அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க பார்த்தியா பழமொழி. ஏன்னா அடுத்த தெருவில் வரப்போதே அது கழுத்தில் கட்டிக்கிற அந்த காண்டா மணி ஆக்கப்பட்டது டிங்கு அடிக்கிற சத்தம் அடுத்த தெருவிலும் கேட்குமா, யானை ஏதோ வருதுப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுக்காக பழமை சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பகவான் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பொன்னொழி உங்கள் மேல் பட ஆரம்பிச்சாச்சு. அப்படிப்பட்டவங்க இந்த பதிவை நிச்சயமாக பார்த்துருக்க வருவீங்க. கடைபிடிக்கின்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். சலிக்காமல் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு அக்கறையும் பொறுப்பும் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகள் மேலே அடுத்த தலைமுறை மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் குருவுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கு வரேன். அப்போ இந்த குரு பகவானுடைய வருகையுடைய தன்மையால் உங்களுக்கு பல நன்மைகள்லாம் நடக்க வருதுங்க. உங்களை புனிதப்படுத்திக்கலாம், தூய்மைப்படுத்திக்கலாம். நேற்று வரை பட்ட காயங்கள் யாவும் மறைந்து போக வரும். செழிப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்க வரும். குரு பகவானுடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் அற்புதமான முறையில் பார்வை செய்கிறதுனாலையும் உங்கள் லாபஸ்தானத்தையும் அற்புதமான முறையில் பார்வை செய்கிறதுனாலையும் எல்லாம் தொட்டது எடுக்கிற முயற்சி நல்லபடியாக இருக்க வரும். நீங்கள் எந்த முயற்சி வேணால் எடுங்களேன். கல்யாண முயற்சியாக நல்லபடியாக இருக்க செய்ய வரும். வீடு கட்டணுமா, வாகனங்கள் வாங்க வரணுமா, புதிய தொழில் முயற்சிகளா, எல்லாம் நலமாக இருக்க வரும். கடன் வாங்கி மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா 2ல் ராகு இருக்கிறாரு. யாரை நம்பியும் கடன் மட்டும் வாங்கி செய்யவே கூடாது. என் சொந்த உழைப்பில் ஏதோ நாங்கள் வச்சுருக்கிறோம், அதை கொண்டு நாங்கள் இந்த புதிய முயற்சிகள் நாங்கள் எதோ செய்கிறோம்னாச்சா தாராளமாக செய்ய வரலாம், முறையாக செய்து வரலாம். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கிடலாம். ஆனால் உறவுக்காரர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, சங்கடங்கள் உண்டாகிடும். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினாலும் விதிமுறைக்கு உட்பட்டது. விதிமுறைன்னா எப்படிங்க, என்னால் இதை கட்ட முடியுமா முடியாதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்தாக வரணும்.
அப்போ தான் பலன் கொடுக்க வரும், இல்லைனா பலன் கொடுக்காது. கவனமாக இருக்கனால முடிந்தவரையில் என்னுடைய கருத்துக்களை நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க, கடனும் நீங்களும் கொடுக்காதீங்க, யார்கிட்ட கடனும் வாங்கி எந்த வேலையும் செய்யணும் ஆசைப்படாதீங்க. ஏன்னா ராகு பகவானுடைய தன்மைன்றது அப்படித்தான். அதனால் உங்களுடைய கை காசை கொண்டு நீங்கள் எந்த செயலை செய்யணும் செய்துக்கலாம். ஒரு கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும், வீடு கட்ட வரணும், வேலை வாங்கணும், வேலையை அமைச்சுக்க வரணும், கல்யாணம் பண்ணணும், இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்ய வர்றது, எல்லாவற்றையும் செய்ய வரலாம். உங்களுக்கு அந்த அனுமதி இப்போதைக்கு இருக்க வருது குரு பார்வை. எனவே தொட்டது தொடங்கும், எடுத்த காரியம் ஜெயமாக இருக்கிறோம், எல்லாம் லாபகரமாக அமைஞ்சதுங்க. தப்பில்லை. விசேஷமாக அது என் குழந்தைகள் செய்த கடமைகளையும் ரொம்ப அழகாக செய்துட்டேன், நல்லா இருக்குது, இல்லை எனக்காக அமைச்சிட்ட கடமையும் நல்லபடியாக திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி எல்லாம் அமையக்கூடியதான் இந்த குருவுடைய பார்வையும் குரு பகவானுடைய வருகையும் ரொம்ப நல்லா இருக்குது. எனவே ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே கடன்லாம் இருக்குனால சரிங்க, அந்த கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு நோய் நொடிகள், வம்பு வழக்கில் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிட்டு போயிடும். எல்லாம் சிறப்பாக இருக்கணும். குறிப்பாக மனகாயங்கள் எது இருந்தாலும் ஆறி போயிடும். அதுக்கு வழித்தடமாக சந்திர சனீஸ்வருடைய பக்குவமான குண அமைப்புக்கு நீங்கள் மாற தயாராக இருக்கணும். இறைவனிடம் தெரிந்தோ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு ஸ்ரீமன் நாராயணரையும் சரிங்க, திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருந்து நீங்கள் அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு அதிர்ஷ்டங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்குவாங்க. திங்கட்கிழமையில சிவபெருமானை பாருங்கள். மாதம் ஒரு திங்கட்கிழமையாச்சும் சரிங்க, அது வளர்வரை தெய்வர கணக்கெல்லாம் கிடையாது. மாதம் ஒரு திங்கட்கிழமையாச்சும் சரி, நீங்கள் அழகான முறையில் வழிபாடுகள் அவரை செய்து அவரிடம் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பரம்பரையில் நானும் செய்த தவறுகளுக்கு இறைவா கருணையோடு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு உங்களுடைய தேவைகள் அதிர்ஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களே பக்கத்துணையாக இருந்து எங்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நித்தியானந்தம் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்களே வழிகாட்டி குருவாக இருந்து வழிகாட்டுங்க சுவாமின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்க வரலாம். அப்படி கேட்டுக்கிறது சரிங்க, எல்லாமும் உங்களுக்கு ஜெயமாக இருக்க வரும். சாமி கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது இப்படி தான், மனசார ஒப்படைக்கணும், மனசார மன்னிப்பு கேட்க வரணும். இதெல்லாம் செய்தாலே உங்களுக்கு எல்லா வீடும் அதிர்ஷ்டமாக இருக்க வரும். படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் நல்லபடியாக படிச்சுக்க வரலாம். நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்கன்னா, ராகு 2ல் இருக்காரு, கல்வியை கெடுத்துருவாருன்னு சொல்ல வருவாங்க. சனீஸ்வரர் 3ல் இருக்கிறாருங்க, கொஞ்சம் பார்த்து வேலையை செய்யணும், தடபடுவாருன்னு சொல்ல வருவாங்க. குரு ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காரு, எல்லா செயலும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ராகு தடுப்பாருன்னு சொல்லுவாங்க, குரு எல்லா செயலும் நல்லா செய்வாருன்றதுன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டுத்துக்கும் குழப்பம் தான் உங்களுக்கு உண்டாக வரும். நமக்கு தேவை 9 கிராமம் நமக்கு நல்லதாக வேலை செய்யணும். அதுக்கு என்ன வழி? அந்த வழி தான் அப்புறம் சொன்ன வழிகள்லாம். இதை கடைபிடிச்சா உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கையாக இருக்க வரும், மனசு சந்தோஷமாக இருக்க வரும், உங்களுடைய தனச்சார்க்கை பெருக வரும், பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர வருவாங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய வரலாம், படிக்கிற பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க செய்ய வரலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக இருக்க செய்ய வரும், சொத்து சுகம் அசையா சொத்துக்கள்லாம் சேர செய்ய வரும், அதுலேருந்து பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகி போக வரும், சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளை செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வரலாம், குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக குழந்தைகள் அமைய செய்ய வருங்க. அதுபோல் உங்களுக்கு விரோதம், மும்பு, வழக்கு, கடன் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிட்டுடும். திருமணத்தை அமைச்சுக்கிறவங்களோ சிறப்பாக அமைச்சிக்கலாம், அல்லது ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது, சங்கடமாக இருந்தவங்களாம் அந்த பிரச்சனைலாம் விலகி இப்போ கொஞ்சம் மனசு ஒத்திமையாக நாங்கள் வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சுன்ற மாதிரிலாம் இருக்க செய்ய வரும். அதெல்லாம் சிறப்பாக இருக்க வருது. ஆயுள் ஆரோக்கியங்கள் பெருக செய்ய வரும், விசேஷமாக இருக்க செய்ய வருது. விபத்தை போன்ற கண்டங்கள், பில்லி, சூனி, யாவல், கந்திரிச்சி, ஓமல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிட்ட இருந்து விலகி போயிடும். நல்லா தெரிய வரும். ஒரு உடம்புல இருந்து ஒரு வெயிட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கிறது, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கிறது, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க வரும். அந்த செயல்கள் குறிப்பாக இருக்கிறது, பாக்கியங்கள் சேர வரும். அதுக்கு தேவையான தர்மங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துட்டு வாங்க. குரு மகான்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பெறவாங்க, விசேஷமாக இருக்க செய்ய வரும். உங்களால் இயன்ற தர்மங்களை செய்துட்டு வாங்க. குரு பகவான் எப்பொழுதும் தர்மத்துக்கான கணக்கை கொடுத்துக்கிட்டே இருக்க வருவார். சனிதேவர் நீங்கள் செய்த எந்த செயலுக்கு பலனை அப்படியே கொடுத்துருவார். அப்போது கெட்ட செயலுக்கு கொடுக்குறாம நல்ல செயலுக்கு கொடுத்து தானே ஆகணும். அப்போ நல்ல செயல்களை தேடி தேடி போய் செய்திருங்க. இயலாதவங்களுக்கு உதவிகள் பண்ண வர்றது, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு தர்மம் செய்ய வர்றது, இப்படி ஏதாவது நீங்கள் செய்திடணும். பாக்கியம் பெருகிடும். அவள் தொழில் வளம் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் கடந்த காலத்தில் முடையாக இருந்தது, தடையாக இருந்ததெல்லாம் எல்லாம் சரியாயிடும், சிறப்பாக இருக்கவருங்க. லாபம் நான் முதலே சொல்லிட்டேன். தாயாருடைய அன்பும் ஆசீர்வாதத்தை எவர் ஒருவர் பெறுவாரோ, பித்திருக்கடமை எவர் செய்வாரோ, மனதை யார் சந்திரன் போல் வைத்திருப்பாரோ, தன் மனதை நோகடிச்சிக்காமல் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதும் செவ்வாய் பகவானே லாபமாக இருந்து உங்களுக்கு வேலை செய்வார் நான் சொல்லியிருந்தேன். அது அற்புதமாக உச்சமாக வேலை செய்யும். சிறப்பாக இருக்க. நெகட்டிவ் மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு அதே போல் சுப நஷ்ட ஸ்தானத்துக்குரியவரே குரு பகவான் தான். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமைக்கிறதா இருந்தாலும், உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை துணையை அமைக்கிறதா இருந்தாலும், அல்லது தொழில் தன்மையை நீங்கள் அமைச்சிக்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் சுப செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக ஆயத்தமாக குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். உச்சம் பெற்று வந்திருக்கிறாருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே பெருகும். குரு மகானுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாக வரும். எனவே இந்த கிரகத்துடைய அமைப்புகள் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டும் உங்களுக்கு தொடர்ச்சியை வரும். இப்போ 2027 இப்போ சனிதேவருடைய வருகையாக வரட்டும், ராகு கேது பகவானுடைய வருகையாக வரட்டும், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போது உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறது அஷ்டமத்தில் நிற்கிறார்.
கேது பகவான் அஷ்டமத்தில் வந்து தேவையில்லாத தெரியாத புரியாத மனக்குழப்பங்கள் அல்லது உடம்புல சிலருக்குலாம் வந்து பார்த்தா கண்டே பிடிக்க முடியலைங்க மருத்துவராலேயே அப்படிங்கிற இனம் புரியாத குழப்பங்கள்லாம் இருக்க வரும் பார்த்தீங்களா. நான் சொன்ன இந்த பக்குவத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே, இந்த திங்கட்கிழமைக்குரிய அந்த பரிகார முறைகளை கடைபிடிச்சாலும் சரிங்க, பௌர்ணமியில் அது போல் நீங்கள் விரதம் இருக்கிறது, இல்லை பௌர்ணமி தினத்தில் உங்கள் தாயார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாலும் சரிங்க, நல்ல யோகம் இருக்கும். எப்பவுமே கேது பகவான் உங்களுக்கு சங்கடமே கொடுக்கவே மாட்டார். எப்பொழுதுமே சங்கடம் கொடுக்க மாட்டார். எப்பொழுதும் விநாயகர் பெருமான வழிபாடுகள் பண்ணிட்டு தான் அடுத்து யாரையுமே வழிபாடு பண்ண வரணும். ஏன்னா விநாயகர் பெருமான் தாயாருடைய பரிபூரணமான ஆசீர்வாதமே அவர் தான். ஏன்னா புராணம் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அன்னை பராசக்தி தான் விநாயகர் பெருமானை உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் கதைகளை புராண கதையில் நிறைய படிச்சுட்டு வரீங்க. அப்போது முதற் கடவுளை விநாயகர் பெருமான் சொல்ல வருவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்க வருது. நீங்கள் தெய்வ வழிபாட்டில் போகிறீங்கன்னா முதல்ல விநாயகர் கடவுளை கும்பிட்டுட்டு அடுத்து எந்த தெய்வத்தினாலும் வழிபாடு பண்ணாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்க வரும், சிறப்பாக இருக்க வரும். மதித்தல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ பெரியவங்க காமிச்சு பண்ண வழியில் நான் சரியான அந்த பாதையில் போக வரேன் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதக தன்மையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்மை பயக்க அதுக்கான வழித்தடத்தெல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் கடைபிடிச்சிக்குவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கிறோம். மேலும் நிறைய பேருக்கு பரம்பரையில் அதிகபட்சமான தீய கர்மாக்கள் எங்களுக்கு இருக்குங்க, என்ன பரிகாரம் பண்ணாலும் எங்களுக்கு விலகலை, என்னன்னோ நிறைய வினைகள் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப சிரமத்தில் சித்திரவதையிலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுக்கு தொடர்ச்சியாக 11 திங்கட்கிழமை காலை ஒரு பொழுதாச்சும் விரதம் இருந்து அவர்கிட்ட போயிட்டு முறையாக மண்டியிட்டு மன்னிப்பு கட்டுவாங்க. குடும்பத்தோட போய் மன்னிப்பு கட்டுவாங்க. எம்பெருமானே தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் எந்த தவறு செய்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி முறையாக மன்னிப்பு கட்டுட்டு வாங்க. அசைவத்தை சாப்பிட்றத நிப்பாட்டிடுங்க. பெரும் துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க அசைவம் சாப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஏன்னா கடினமான தோஷம் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இருக்குன்னா சனீஸ்வர பகவானுடைய கடினமான தண்டனை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக வேண்டி போய் நீங்கள் கால பைரவர்கிட்ட போய் நான் முறையிடுறேன், சனிக்கிழமையில் சனி பிரதோஷத்தை போய் நான் சுற்றிட்டு வரேன், அப்போது பிரதோஷ வேலையில் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்கிறேன்னா சனீஸ்வரர்லாம் ஏமாற்றலாம், பூஜையால் ஏமாற்ற முடியாது. செயலால் தான் அவரை வந்து மகிழ்விக்க முடியும். அதே போல் மனதால் தான், மனதுடைய மாற்றத்தினால தான் அவர் மகிழ்விக்க முடியும், நம்ம தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியும். அப்போது மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. நம்ம மெய் வருத்திக்கணும். மெய் வருத்தி இறைவன்கிட்ட போய் நிற்க வரணும், மனசார மன்னிப்பு கேட்க வரணும், விரதம் இருந்து மனசார மன்னிப்பு கேட்க வரணும். குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து போய் நின்றுங்க காலை வேலை. அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் எதுவும் சாப்பிட வரணும். அப்படி விஷயம் உண்மையாக கடைபிடிங்க. 11 திங்கட்கிழமை மட்டும் கடைபிடிச்சு பாருங்கள். பெரும் துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக இந்த மகர ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் உண்டாகணும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்கணும், வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் மேன்மைகள்லாம் குறிப்பாக இருக்க வரணும், தீய கர்மாக்கள் எங்களை அண்டாமல் பாதுகாத்துக்கணும்னா ஸ்ரீ குரு மகான்கள் காசியில் அழகான முறை ஸ்ரீ தனாகர்ஷண எந்திரம்ங்கிறது அவங்க கையால் எழுதி கொடுக்கப்பட்ட எந்திரத்தை இந்த மாசி மாதம் முடிவு வரல நான் வந்து வழங்க செய்ய வருவேன். விருப்பம் உள்ளவங்க, பிராப்தம் உள்ளவங்க நீங்கள் வாங்கி பலன் பெற செய்ய வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா பொதுவாக கிடைப்பதில் நிறைய சிரமங்கள்லாம் குறிப்பாக இருக்கிறோம். இது ஒரு விற்பனை அல்ல, விற்பனை நோக்கோட இவர் கொடுக்குறாரு போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சியா கூட சரிங்க, அது பெரும் சங்கடம் தான் உங்களுக்கு. அப்படி நினைக்கிறவங்க தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போம், வாங்கி தான் பார்க்கணும், 2ஆம் கட்ட மனசோட நீங்கள் வாங்கவும் கூடாது. அது நடக்குமா நடக்காதா ஒரு தயக்கத்தோட கவலையும் உங்கள் மனசு சொல்லுதுன்னா தயவுசெய்து வாங்கிடாதீங்க, வேலை செய்யாது. மனப்பூர்வமாக உங்களுடைய முழு சம்மதத்தோட, ஆத்மா மனசு சம்மதத்தோட இதை நான் நம்புகிறேன், இதை நான் மதிக்கிறேன், குரு மகான்களை நான் எப்பொழுதும் போட்டுறேன், இந்த எந்திரத்துக்கு ஒரு உயிர்ப்பு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், அந்த வகையில் இறைவனுடைய வருகையாக எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ரீ தனாகர்ஷண எந்திரத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இதை வாங்குங்க. வியாபார நோக்கு, சந்தேக நோக்கு அப்படிங்கிற அமைப்பில் யாரும் வாங்கிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை வழங்கவே வழங்காது. அது எந்த சாமி படமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு சந்தேகமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் சரிங்க, கோயிலுக்கு கூட நம்ம சந்தேகமாக போகிறோன்னா அந்த சாமி கிட்டேருந்து எந்த வரத்தையும் வாங்கவே முடியாது. நம்பிக்கை என்பது மனதில் ஊற்றெடுக்க வரணும், அதுதான் நமக்கு வேலை செய்யும். அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த ஸ்ரீ தனாகர்ஷணத்தை வாங்கணும்னு மனசில் உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சுனா மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா உங்களுடைய பைசாவை நீங்கள் வின் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் தரக்கூடிய எந்த ஒரு தட்சணையாக இருந்தாலும் சரி, 1008 ரூபா இதுக்கான குரு தட்சணை. இந்த தட்சணை யாவும் காசிலையும் ஹரிதுவாரில் இருக்கக்கூடிய அகோரிகளுடைய அன்னதானத்துக்காக ஒப்படைக்கிறதுக்காக தான், என்னுடைய குரு சேவகமாக என்னுடைய தவம் பூர்த்தி ஆவதற்காக வேண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல பலன் நானும் வாங்கி கொடுக்கணுன்ற நோக்குக்காக வேண்டி இதை நான் செய்துட்டு இருக்கிற வழியே வேறு எந்த நோக்கும் கிடையாது வச்சுங்களா. அதனால் இதை முறையாக உணர்ந்தவங்க மட்டும் இதை நீங்கள் வாங்கி பலன் பெற வரலாம். மற்றவர்களுக்கு இதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க. நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் அற்புதமான முறையில் இறைவனுடைய பேரானந்தத்தை பெறவாங்க. எல்லாம் நலமாக உங்களுக்கு அமையச்சை வரும். இதில் ஒன்றிலுமே எளிமையாக ஜெயிக்கிற வழியும் இருக்குது,
கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற வழியும் இருக்க செய்வது. அது அவங்கவுங்களுடைய மனதை பொறுத்த ஒரு விஷயம்தான். நாம் அதில் அதிகபட்சமாக சொல்லும் பட்சத்தில் அது ஒரு வியாபாரமாக தோற்றமளிச்சிடும். அதனால் இந்த உரையை இதோட பூர்த்தி செய்துக்கு வர உங்களுக்கு சகல சம்பத்துகளும் நிச்சயமாக கிடைக்கும். சனிதேவருடைய பெருங்கரணையை எப்பொழுதும் கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் மட்டும் பத்தாது, சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை தடத்தை எப்பொழுதும் அமைச்சிக்குவாங்க. அவருடைய பேரருள், நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள், உங்களுடைய உழைப்பால் கிடைச்ச ஒத்த ரூபாயாக இருந்தாலும் அது போய் சேரக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாவுக்கு சேரக்கூடிய ஒரு ஜீவனமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் பெருந்துன்பத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்க செய்வரும். எளிமையாக ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளில் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தர்ம ஸ்தானம்ங்கிறதே இதுதான். தர்ம பாதைங்கிறதே அதுதான். தர்ம கிரகம்ங்கிறதே யாருன்னா சனிதேவர் தான். அதனால் அவருடைய பலனை வாங்குவதற்கு எப்பொழுதும் நீங்கள் தர்ம நோக்காக இருங்க வாங்க. எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக இருக்க வரும். எல்லாம் ஜெயமாக இருக்க வரும். இந்த வழிகோள்கள் மிக முக்கியமான ஒரு பெரும் பரிகாரம் ஏற்றுக்குவாங்க. தனித்துவமான முறையில் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள், நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்க வருது. ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்க வருது. அதெல்லாம் என்னுடைய யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் தனிப்பதிவுலாம் உங்களுக்கு கொடுக்க செய்ய வரேன். உங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்னங்கிற பதிவுகளாக உங்களுக்கு கொடுக்கலான் இருக்க வரேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க செய்ய வரேன். அதற்கு நீங்கள் சற்று பொறுத்தாக வரணும். இப்போதைக்கு நான் இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன். எல்லா வல்ல குருமார்களும் எல்லா வல்ல இம்புரவனும் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.